Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த வருஷத்துல வெளியான தாகத் அப்படிங்கற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ் Amazon Primeல தமிழ்லயும் அவேலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு சீரிஸையும் பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிரலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே நிறைய லேடிஸ் பாத்ரூம் கதவை தட்டிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பாத்ரூம்குள்ள ஒரு பொண்ணு விழுந்து கிடக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அந்த பொண்ணை நமக்கு கிளியரா காட்டல, ஆனா வாயில இருந்து நுர வருது. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்து காட்டுறாங்க. இப்பதான் நம்ம ஈரினை காட்டுறாங்க. கராத்தே ட்ரைனிங்காக வந்திருக்காங்க. இப்ப ட்ரைனிங் கிளாஸ்லாம் முடிஞ்சிருது. ஒரு பையன் கூட பேசிக்கிட்டே தான் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன் யாருன்னு நமக்கு டீடைலா தெரியல, போக போக தான் தெரியும் போல. இப்ப ஈரினோ வீட்டுக்கு வந்துடுறாங்க, அவங்களோட வேலைக்கு கிளம்புறாங்க. நம்ம ஈரினோட பேர் அஞ்சலி, எஸ்ஐ தான் இவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் ஹீரோ மாதிரி இருப்பாரு. இவரை நான் இதுக்கப்புறம் ஹீரோனே சொல்றேன். இப்ப ரெண்டு பேரும் உட்கார வச்சு விசாரணை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரஞ்சினி அப்படின்ற ஒரு இந்து பொண்ணு அல்தாஃப் அப்படின்ற ஒரு முஸ்லீம் பையன் கூட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். அதனால தான் அல்தாஃபோட ஃப்ரெண்டு கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட் அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்றதுக்காக தான் போயிருக்காங்க. ரெண்டு பேருமே லவ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி நமக்கு ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரை காட்டுறாங்க. இவரோட பேர் ஆனந்த் அப்படின்றது. இவர் ரொம்ப முக்கியமான கேரக்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணு இவரையே பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவரை நான் என்ன கிளாஸ் எடுத்தேன் சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறாரு. அந்த பொண்ணு கரெக்டா சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இவரை பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவரும் கார்ல வந்துட்டு இருக்காரு. ஒரு லேடி பஸ் ஸ்டாப்ல நிக்கிறத பாக்குறாரு. நீங்க மோகனோட சிஸ்டர் தானே, ஏறுங்க நான் டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. மோகன் அது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஓஹோ நீங்க மோகனோட சிஸ்டர் இல்லையா, சாரி அப்படின்றாரு. இப்ப பஸ் வந்தோன்னா அந்த லேடியும் இவரை கண்டுக்காம கிளம்புறாங்க. ஆனந்த பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் இருக்கான் அப்படின்றது அவர் வீட்டுக்கு வரும்போது தான் தெரிய வருது. அதே மாதிரி அவரோட ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, ஹோட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு ஹோட்டல்ல மேனேஜர் போஸ்டிங்ல தான் இருப்பாங்க. நான் வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி ஆனந்தம் ஏத்துக்கிறாரு. உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிருக்காங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஈரினோ வந்து விசாரணை பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணி இருக்கிறது தெரிய வருது. அப்ப ரெண்டு பேருமே விருப்பப்பட்டு தான் போயிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி பாபு அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவரோட தங்கச்சி பேரு கிருஷ்ணா அப்படின்றது. நான் ஓடி போக போறேன் அப்படின்ற மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் போயிருப்பாங்க. இருந்தாலும் இவர் என்னோட தங்கச்சியை கண்டுபிடிங்க அப்படின்னு தினமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாரு. அதான் லெட்டர் எழுதி வச்சுட்டு தானே போயிருக்கா, சந்தோஷமா தான் இருப்பா போ அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவரும் சொல்லிட்டாரு. இவரும் சோகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஈரினோ ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ரெண்டு பேருமே விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மட்டும் அவனை கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பா கொலை தான் பண்ணுவாங்க. அதனால நம்ம தேடுற மாதிரி பாவுல மட்டும் பண்ணுவோம். அவங்க ரெண்டு பேருமே எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனந்தோட ஒய்ஃப்க்கு மாயான்னு பேர் வச்சுப்போம். இப்ப மாயாவும் ஒரு கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க சார், எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மாயாக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்க மாதிரி காட்டுறாங்க. இவரோட பேரை கிறிஸ்டின் வச்சுப்போம். இவங்க ரெண்டு பேருமே வேலை விஷயமா பேசிக்கிட்டே ஒரு ரூம்குள்ள வராங்க. அந்த இடத்துக்கு வந்தோன்னா ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அஃபேர்ல இருக்காங்கன்னு காட்டுறாங்க. பாபு இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி தங்கச்சியை பத்தி கேட்கறதுக்காக ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்டா சொன்ன நீ கேட்க மாட்டியா போடா அப்படின்ற மாதிரி போலீஸும் சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. என்ன நம்ம சொன்ன இவங்க கேட்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பாபு ரொம்ப சோகமா இருக்காரு. இப்பதான் இந்த இடத்துல ஜீப்ல நிறைய ஆட்கள் வராங்க. இவங்க எல்லாருமே இந்த இடத்துல ஒரு கட்சியை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் எட்டோட பேரு மகிபால் அப்படின்றது. அந்த மகிபால் இருக்காரு பாத்தீங்களா, அல்தாஃபா பிடிச்சிருக்காரு போல. அல்தாஃபோட மூஞ்சில கரியெல்லாம் பூசி தான் இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம இந்து பொண்ணுங்களை இவனுங்க பாட்டுக்கு இழுத்துட்டு ஓடுவாங்க, நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா, அதனால தான் நானே தேடி கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் ஆட்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவர் பேசிட்டு இருக்கிறத பார்த்து போலீஸும் வாங்க சார் எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்னு உள்ள கூப்பிடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் வாசல்ல இருந்து பாபுவும் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம கெஞ்சி கேட்டாலும் இவங்க கேஸ் எடுத்துக்க மாட்டாங்க, இவங்க மூலியமா கேஸ் கொடுத்தாதான் வேலைக்காகும் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப அந்த இடத்துல ஆட்கள்லாம் கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. இவரும் கூட சேர்ந்து கோஷம் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. மகிபாலோட அல்ல கைங்க ரெண்டு பேர் பக்கத்துல தான் நின்னுட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என் தங்கச்சியும் ஓடி போயிட்டா, ஒரு முஸ்லீம் பையன் தான் கூட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி அண்ணன் கிட்ட நாங்க பேசுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. ஈரோ என்ன சொல்றாருன்னா, தண்டிக்கிற வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், அல்தாஃபா ஒப்படைங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால மகிபாலும் ஒப்படைச்சிடுறாரு. அதே சமயம் இவன் விஷயத்தையும் விசாரிங்க அப்படின்ற மாதிரி பாபுவை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. நாங்க பாத்துக்கிறோம் நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஈரோவும் மகிபால அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப பாபு இருக்காரு பாத்தீங்களா, இதுதான் என்னோட தங்கச்சி அப்படின்ற மாதிரி போட்டோவை காட்டுறாரு. ஈரினோ போட்டோலாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பையனை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எப்படி அவன் முஸ்லீம்னு உனக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. போன்ல பேசிக்கும் போது இம்ரான்னு சொல்லி பேசினது எனக்கு தெரியும், அவனோட பேர் இம்ரான்னு சொல்றாரு. காணாம போய் 2 மாசம் ஆச்சு, சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாரு. நாங்க பாத்துக்கிறோம் நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி விட்டுறாங்க. ஈரோ இருக்காரு பாத்தீங்களா, அல்தாஃபை பார்க்கிறதுக்காக வராரு. நாங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அல்தாஃப் சொல்றாரு. அதெல்லாம் எனக்கும் தெரியும், நீ ஸ்டேஷன்ல இருக்கிறது தான் இப்போதைக்கு சேஃப், ஏதாவது விதத்துல உனக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவனுக்கு முகம் கழுவுறதுக்கு தண்ணி வைங்கன்னு சொல்றாரு. ஆட்கள் தண்ணி வச்சிடுறாங்க. இந்த இடத்துல அல்தாஃபும் முகத்தெல்லாம் கழுவுற மாதிரி காட்டுறாங்க. ரஞ்சினி அவங்களோட வீட்டுல தான் இருப்பாங்க. அவங்களோட வீட்டுல போய் விசாரணை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஈரோவும் ஈரினும் முடிவு பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் வீட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்காங்க.
ஆனா ரஞ்சினியோட அப்பா நீங்க மட்டும் உள்ள வாங்கன்னு சொல்றாரு. ஈரினும் அதே இடத்துல நிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப இவங்க 2 பேர் மட்டும் உள்ள போய் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கா. அவ என்ன ஜாதின்றது தெரியும்ல, நீங்க மட்டும் தான் உள்ள வரலாம் அப்படின்னு சொல்றாரு. உங்க பொண்ணு கிட்ட உடனே பேசி ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இப்பெல்லாம் பேச வைக்க முடியாது, நானே ஸ்டேஷனுக்கு கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இல்ல சார் இப்பயே பேசணும்னு ஹீரோ சொல்றாரு. நான் மகிபாலுக்கு கால் பண்ணுவா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இல்ல சார் வேணாம், நீங்களே கூட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் வெளியே வந்துட்டாரு. ஹீரோயின் கிட்ட உள்ள என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இதே இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் கேக்குறாங்க. இது மட்டும் கிடையாது, ஸ்டார்டிங்கே ஒன்ன பத்தி தான் ஆரம்பிச்சாரு அப்படின்ற மாதிரி கேஸ்ட பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. தெரியும் இவங்க எல்லாருமே இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் அந்த நபரை பயங்கரமா திட்டுறாங்க. ஹீரோயினும் பாபுவோட வீட்ல ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்க்கிறதுக்காக வந்திருக்காங்க. பாபுவோட அம்மா இருக்காங்கல்ல, அந்த கிருஷ்ணா ஓடி போனது நல்லதுதான், ஏன்னா அவளுக்கு செலவு பண்ணதுக்குலாம் எங்க கிட்ட சுத்தமா காசு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாபு என்ன சொல்றாருன்னா, அவ ஓடி போனது பிரச்சனை கிடையாது, அவ சேஃபா தான் இருக்காளான்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் கம்ப்ளைண்டே பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோயினும் வீட்டை செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்றாங்க. தாராளமா செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் ஒவ்வொரு இடமா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் சில மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. பாபுவும் தன்னோட தங்கச்சிக்காக ஒரு வரன் பார்த்திருப்பாரு. என்ன வரதட்சணை கொஞ்சம் அதிகமா கேட்டிருப்பாங்க, எப்படியாவது நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. உன் தங்கச்சிக்கே எல்லாத்தையும் செஞ்சுட்டேன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அம்மா கேட்கறாங்க. இதனால தங்கச்சி கொஞ்சம் கோவப்பட்டு உள்ள போயிடுறாங்க. கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் ஒரு துணி கடையில் தான் வேலை பார்ப்பாங்க. துணியை வேற இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அதனால இவங்க பஸ்ல போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா ஆனந்த் அந்த வழியா வராரு. நீங்க மோகனோட சிஸ்டர் தானே அப்படின்ற மாதிரி அதே பிட்டை இவங்க கிட்ட போறாரு. இவங்களும் கண்டுக்காத மாதிரி நிக்கிறாங்க. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி அப்படின்ற மாதிரி காரை ஸ்டார்ட் பண்றதுக்கு போறாரு. ஆனா கார் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. இவர் தான் வேணும்ட்டே நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப பஸ் வந்தோன்னா இவரும் அவங்க கூட சேர்ந்து ஏறிட்டாரு. இப்ப பஸ்ல பேசி பேசி இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இப்ப பிரசன்ட் டேல நமக்கு ஆனந்த காட்டுறாங்க. ஆனந்த் நைட்டு வீட்ல படுத்துட்டு இருக்காரு. இப்ப பொறுமையா ஒய்ஃப்க்கு சத்தம் கேட்காம முழிக்கிறாரு. இப்ப வெளியே வராரு. வெளியே ஒரு வேன் வச்சிருக்காரு. அந்த வேன்குள்ள வந்துட்டாரு. வேன்குள்ள தேடி சில போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாரு. பொண்ணுங்க போட்டோ தான் வச்சிருக்காரு போல. அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே இவரும் இந்த இடத்துல சுய இன்பம் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனந்த் அவரோட அப்பா வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் ஆனந்தோட தம்பி இந்த இடத்துக்கு வராரு. அண்ணனோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குறாரு. இவங்க எதுக்கு கேதர் ஆயிருக்காங்கன்னா, ஆனந்தோட அம்மாவோட நினைவு நாளா இருக்கும். இப்ப அம்மாக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனந்த் அவரோட அப்பாவும் பேசிக்க மாட்டாங்க போல. அந்த மாதிரி தான் நமக்கு சீனை காட்டுறாங்க. ஆனா ஆனந்தோட பையன் கிட்ட அப்பா ரொம்ப சந்தோஷமா எல்லாம் விளையாடிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் விளையாடிட்டு இருக்கும் போது மாயா இருக்காங்க பாத்தீங்களா, எப்படி இருக்கீங்க மாமா அப்படின்னு கேக்குறாங்க. நீ அந்த ஹோட்டல்ல என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி இவரும் கோவமா சொல்றாரு. இவங்க கிட்ட பேச விரும்பாம அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. ஒருவேளை நம்ம அஃபேரை பத்தி தெரிஞ்சிருக்குமான்னு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு சீனியர் இருப்பார்ல, அவரும் கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா, அந்த அல்தாஃபை என்கவுண்டர்ல போட்டுன்னு சொல்றாரு. அது எப்படி சார் போட முடியும் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அவன் மேல இல்லாத போலாத கேஸ் எல்லாம் போட்டு தள்ளியா அப்படின்னு சொல்றாரு. இல்ல சார் என்னால அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் கிடையாது, நான் சொல்றேன்ல நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே சமயம் மகிபால் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. சும்மா ஒண்ணு இந்த வேலையை பார்க்க தேவையில்ல, இந்தாங்க காசு அப்படின்ற மாதிரி நிறைய காசை தந்துட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஈரின் வீட்டை காட்டுறாங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் மாமா தான் இருப்பாங்க. அவங்களும் பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா ஈரின் பிடிப்பே இல்லாத மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் ஈர கிட்ட இருந்து கால் வருது. இருங்கம்மா பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. சீனியர் சொன்னார் பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் ஈரின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இல்ல சார் அல்தாஃபை சாக விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. சரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஈரவும் சொல்றாரு. இப்ப ஈரா அவரோட வீட்டுக்குள்ள போறத நமக்கு காட்டுறாங்க. அப்பதான் ஈரோக்கு ஒய்ஃப் இருக்கிறதும் 2 பசங்க இருக்கிறதும் நமக்கு தெரிய வருது. மாயா இருக்காங்க பாத்தீங்களா, நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆனந்த் என்ன பண்றாருன்னா, அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வைக்கிறாரு. அவங்களோட போன் ஆன் பண்ணிடுறாரு. இப்ப கொஞ்சம் தள்ளி வந்து போன்ல அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் கிறிஷ் கூட சாட் பண்ணதெல்லாம் இவருக்கு தெரிய வருது. அல்தாஃப் இருக்கான் பாத்தீங்களா, பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஒரு கான்ஸ்டபிளும் பாத்ரூமுக்கு கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு. அவன் பாத்ரூம்குள்ள போனோன்னா இவரும் கொஞ்சம் தள்ளி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது மாஸ்க் போட்ட 2 பேர் வந்து இவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் கையில விலங்கு வச்சிருப்பாரு. அந்த விலங்கு வச்சு அந்த கான்ஸ்டபிளை லாக் பண்ணிடுறாங்க. அதே சமயம் அல்தாஃப் இருக்காரு பாத்தீங்களா, அவரை மிரட்டிக்கிட்டே இங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. இப்போ ஒரு கார்ல அல்தாஃபை ஏத்திட்டு ஒரு பகுதிக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. முகமூடி போட்டவன் என்ன சொல்றானா, முன்னாடி ஒரு லாரி தெரிது பத்தியா, அது இந்த ஸ்டேட்டுக்கு தான் போகுது, நீ அந்த ஸ்டேட்டுக்கு கிளம்பி போயிடு, திரும்பி இங்க வரத பத்தி யோசிக்கவே யோசிக்காத, இந்த தேவையான காசு அப்படின்ற மாதிரி காசெல்லாம் தராரு. நீங்க யாரு அப்படின்னு அல்தாஃப் கேட்கறான். அதெல்லாம் உனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி காரை விட்டு இறக்கிடுறாரு. அவனும் லாரி ஏறி கிளம்பிடுறான். இவங்களும் கார் ஒரு இடத்துல வந்து நிறுத்துறாங்க. அல்தாஃப் சாகர்ல ஹீரோக்கோ ஹீரோயினுக்கோ சுத்தமா விருப்பம் இருந்திருக்காது. அதுக்காக தான் இப்படி ஒரு பிளான் போட்டிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. சரி கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அல்தாஃப் மேல இல்லாத போலாத கேஸ போட்டு இந்த சீனியர் இருக்காரு பாத்தீங்களா, பேட்டிலாம் தந்திருப்பாரு. இப்ப மீடியாட்களும் அவ்வளவு பெரிய குற்றவாளியை விட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நாங்க சீக்கிரமா பிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இவரும் சமாளிக்கிறாரு. ஸ்டேஷன் புந்து 2 பேர் தூக்கிட்டு போற வரைக்கும் நீங்களா என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி சீனியரும் ஹீரோவை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. சீக்கிரமா அந்த அல்தாஃபை எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப வெளியே வந்து விஜய் அப்படின்ற ஒரு நபர் கிட்ட பேசுறாரு. இந்த விஜயும் ஹீரோயின் லெவல் போஸ்டிங்ல தான் இருப்பாரு. நீ தான் அந்த 2 பேர் யாருன்றதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றாரு.
ஆனந்த் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பொண்ணு கிட்ட வீடியோ சாட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட பேரு சாரான்னு வச்சுப்போம். என்னோட ஃப்ரெண்ட் வீட்ல ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரோட ஒய்ஃப் இவரை சீட் பண்ணிட்டு இருக்கிறது இவர் நேத்து கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா, அதை பத்தி தான் தெளிவா சொல்லிட்டு இருக்காரு. இப்போ என்னோட ஃப்ரெண்ட் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உங்க ஃப்ரெண்ட் கிட்ட தான் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும், அதனால தான் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இப்படி பண்ணிருக்காங்க, அதனால உங்க ஃப்ரெண்ட் கிட்ட என்ன ப்ராப்ளம்னு பார்த்தா அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரும் ஓகே அப்படின்ற மாதிரி ஸ்மைல் மட்டும் பண்ணிக்கிறாரு. இப்போ இவரோட வேனை ஒரு இடத்துல வந்து நிறுத்துறாரு. இப்பதான் வேனுக்குள்ள நிறைய பொருள்லாம் வச்சிருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. நிறைய பொண்ணுங்களோட போன் வச்சிருக்காரு. அந்த போன்ல ஒரு போன்ல மட்டும் சிம்ம போட்டு ஆன் பண்ணிட்டாரு. ஃளைட் அட்டெண்டரா இருக்க ஒரு பொண்ணு கிட்டயும் இவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணு இவர்கிட்ட இருந்து கால் வந்தோன்னு ரொம்ப ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஈரினை காட்டுறாங்க. ஈரினும் கிருஷ்ணா வேலை செஞ்சாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அவ போன்ல யார்கிட்டயாவது பேசுவாளா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, விஜய்னு ஒரு பையன் கிட்ட அடிக்கடி பேசுவா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஒரு பொண்ணு சொல்றாங்க. விஜயா, அவன் இம்ரான் தானே சொன்னா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. ஈரோட ஸ்டேஷன்லயே விஜய்னு ஒரு நபர் இருக்கிறதா சொன்னா பாத்தீங்களா, அவர் என்ன பண்றாருன்னா கிருஷ்ணாவோட போனுக்கு யார்கிட்ட இருந்தெல்லாம் கால் வந்திருக்கு அப்படின்ற லிஸ்ட் எடுக்கிறாரு. இப்போ ஒரு நபர் லிஸ்ட் ரெடி பண்ணி இவர்கிட்ட தந்துடுறாரு. ஈரனோ ஹீரோ கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் விஜய் விசாரிச்சார் பாத்தீங்களா, அந்த நம்பர் தாகிர் அப்படின்ற ஒருத்தன் பேர்ல தான் இருக்கு. அந்த தாகிர் தான் குற்றவாளி, போலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. ஆனா இந்த விஜய் என்ன பண்றாருன்னா வெளியே வந்து யாருக்கோ கால் பண்ணி பேசுறாரு. மகிபால்னு ஒரு அரசியல்வாதி இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு தான் கால் பண்ணிருக்காரு. தாகிர்னு ஒருத்தன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான், நீங்க போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மகிபாலும் சொல்றாரு. மகிபால் என்ன பண்றாருன்னா பாபுக்கு கால் பண்ணி பேசுறாரு. உன் தங்கச்சியை ஏமாத்தினவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு, அவனை பிடிக்க தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. ஈரனும் பாபு கிட்ட பேசுறதுக்காக வராங்க. உன் தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்ட் பேரு இம்ரான்னு சொன்ன, ஆனா உன் தங்கச்சி பேசின பையனோட பேரு விஜயா, என்னடா விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. இவனை என்ன சொல்றானா, உண்மையிலேயே அவனோட பேரு விஜய் தான், ஆனா விஜய்னு சொன்னா நீங்க விசாரிக்க மாட்டீங்க, இம்ரான்னு சொன்னதா விசாரிப்பீங்கன்னு இப்படி பண்ணிட்டேன்றான். தாகிரா அவரோட ஏரியால சைக்கிள்ல வந்துட்டு இருக்காரு. இந்த கேங் இருக்காங்க பாத்தீங்களா, மொத்தமா வந்துடுறாங்க. தாகிரா அடிச்சு வேகமா இவங்களோட வண்டியில ஏத்திட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிளம்பி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஹீரோவும் டீமும் இந்த இடத்துக்கு வராங்க. ஆட்கள் தூக்கிட்டு போயிட்டு தான் மக்கள்லாம் சொல்றாங்க. சரி அவங்கள ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவங்கள ஃபாலோ பண்றாங்க. நீ தானே தகவலை லீக் பண்ண அப்படின்ற மாதிரி விஜய் கிட்ட ஹீரோவும் கேக்குறாரு. தாகிர் நான் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்றாரு. ஆனா இவங்க கேட்க மாட்டாங்க. தாகிரை ஒரு ரயில்வே ட்ராக்ல லாக் பண்ணிடுறாங்க. அதே சமயம் இந்த மகிபால் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறாரு. இப்ப ட்ரெயின் வரட்டும் அப்படின்ற மாதிரி விட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் இவரை கவனிக்காம கிராஸ் பண்ணி போயிடுறாரு. இப்ப இந்த ட்ராக்ல ட்ரெயின் வரத நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல தான் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப ட்ரெயின் வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, கரெக்டா இந்த இடத்தை கிராஸ் பண்ணி போறாங்க. ஆனா இங்க அந்த ஆட்களோட துணி இருக்கிறத பாக்குறாங்க. கண்டிப்பா இங்க தான் எங்கேயோ வந்திருக்காங்கன்னு யோசிக்கிறாங்க. இப்ப பார்க்கும்போது தான் அவன் லாக்கா இருக்கிறது தெரிய வருது. ட்ரெயின் வரதுக்குள்ள காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி வேகமா லாக்கை ஓபன் பண்ணிடுறாங்க. நல்லபடியே இவனை காப்பாத்தவும் செய்றாங்க. நீ எதுக்காக கிருஷ்ணாக்கு இத்தனை வாட்டி கால் பண்ணிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. மேடம் கிருஷ்ணானா யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இந்த நம்பரை என்னோட தங்கச்சி தான் யூஸ் பண்ணா அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. சரி உன் தங்கச்சி எங்க அப்படின்னு கேக்குறாங்க. என் தங்கச்சி சில மாசத்துக்கு முன்னாடியே காணாம போயிட்டா அப்படின்னு சொல்றாரு. எது காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி இவங்களும் ஷாக் ஆகுறாங்க. லவ் பண்ற பையன் கூட நான் போயிட்டேன், என்ன தேடாதீங்க அப்படின்ற மாதிரி லெட்டர் எழுதி வச்சிருந்தா, அதனால தான் நானும் பெருசா எதுவும் எத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னடா இது போன கேஸ் மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி வெளியே வந்து பேசிக்கிறாங்க. முதல்ல தாகிரோட தங்கச்சியை ஏமாத்திருக்கான், அந்த போனை வச்சு கிருஷ்ணாவை ஏமாத்திருக்கான். அவன் மொத்தத்துல எவனோ ஒருத்தன் தான் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கான், அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு பேசிக்கிறாங்க. ஆனந்தோட தம்பி நகை கடை தான் வச்சிருப்பாரு. ஆனந்தம் ஏதோ ஒரு கீயை வாங்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்பதான் தம்பியும் பொறுமையா ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மாயாக்கோ கிருஷ்ணுக்கும் அஃபேர் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி தான் சொல்றாரு. இந்த விஷயம் அப்பாக்கும் நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனந்துக்கும் தம்பி சொல்றது உண்மைன்றது நல்லா தெரியும், இருந்தாலும் ஏத்துக்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. அப்பாக்கும் உனக்கும் மூளை தான் குழம்பி போயிடுச்சு, முதல்ல கீயை கூட நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கீயை வாங்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. தம்பி புது கார் வாங்கினதும் இவருக்கு பொறாமையா தான் இருக்கும். கையில கீ வச்சிருக்காரு பாத்தீங்களா, அதை வச்சு அந்த காரை டேமேஜ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஈரினோ விஜயும் சேர்ந்த மாதிரி வராங்க. ஈரினோ விஜயை டிராப் பண்ணிடுறாங்க. இப்ப விஜயும் வீட்டுக்குள்ள வராரு. பார்த்தா சொந்தக்காரங்களா மொத்தமா வந்திருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. ஹாப்பி நியூஸ் உனக்கு தெரியாதா, நீ அப்பாவாக போற அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் அவங்க முன்னாடி சிரிச்சிட்டு இருக்காரு. ஆனா சோகமா இப்ப பாத்ரூம் வந்துடுறாரு. பாத்ரூம் கதவை சாத்தினதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஃபீல் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இவரோட ஒய்ஃப் இவரை சீட் பண்ணிட்டு தான் நினைக்கிறாரு போல, நமக்கு கிளியரா இந்த விஷயம் தெரியல. இப்ப மாயாவையும் கிறிஸ்டியும் நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே தனியா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னோட மாமனாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், நேரடியா எதுவும் சொல்ல ஆனா இன்டைரக்டா சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரி கிறிஸ்டியும் சொல்லிட்டு இருக்காரு. என் ஹஸ்பண்ட் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு நமக்கு தான் தெரியும். சீனியர் விஜய் கிட்ட தானே அந்த ரெண்டு பேரை கண்டுபிடிக்க சொல்லி சொன்னாரு. இப்ப விஜயும் கான்ஸ்டபிள் கிட்ட விசாரணை பண்றாரு. அவங்க எந்த பக்கமா ஓடுனாங்கன்னு கேக்குறாரு. அந்த பக்கம் இவர் தேடி போக ஆரம்பிக்கிறாரு.
சொல்றாரு. இங்க தான் கார் எடுத்துட்டு போயிருக்கணும், கார் இருக்கா பாப்போம் அப்படின்னு ஒரு கடையில செக் பண்ணி பாக்குறாரு. அங்க இருந்து ஒரு ப்ளூ கார் கிளம்புறது தெரிய வருது. ரஞ்சினியோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ரஞ்சினியை கூப்பிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. கூட மகிபாலும் வந்திருக்காரு. ரஞ்சினியை மிரட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுத வச்சிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் படி அல்தாஃப் தான் என்ன வற்புறுத்தி கல்யாணத்துக்காக கூட்டு போனாரு, நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க தான் எழுதுனீங்களா அப்படின்ற மாதிரி ரஞ்சினி கிட்ட ஹீரோ கேக்குறாரு. அவ தான் எழுதுனா, சீக்கிரமா அந்த அல்தாஃபை பிடிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி மகிபாலும் கோவமா சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஆனந்த காட்டுறாங்க. இவரும் அவரோட வேன்ல வந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு யாருன்னு தெரியல. ஒரே சமயத்துல நிறைய பொண்ணுங்களை ஏமாத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பிசினஸ் விஷயமா அப்பா கிட்ட ஏதோ ஒரு பொருளை தராரு. அப்பா பொருளை மட்டும் வாங்கிக்கிறாரு. இவர்கிட்ட சரியாவே பேச மாட்டாரு. இதே வீட்டுல இவருக்கு ஒரு இடம் இருக்கும் போல அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல நகையை உருக்குவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இருக்கு. அதை வச்சு இவர் கையில வச்சிருக்க சில நகையெல்லாம் உருக்குறாரு. யாரோட நகைன்னு நமக்கு தெரியல. உருக்குன எல்லாத்தையும் ஒரு பிஸ்கெட்டா மாத்தி வச்சுக்கிறாரு. கல்வி பெருசா போய் சேராத சில கிராமம் இருக்கும் பாத்தீங்களா, அங்க இருக்க பசங்களுக்கு எல்லாம் இவர் சொல்லி தரணும்னு நினைப்பாரு. இப்ப கூட கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பாவம் மட்டும் நீங்க பண்ணிடவே கூடாது, நம்ம பண்ற பாவத்தெல்லாம் கடவுள் பார்த்துட்டு இருப்பாரு, அதனால கவனமா இருக்கணும்னு சொல்றாரு. இப்ப கிளாஸ் முடிச்சுட்டு கிளம்பலான்னு பாக்குறாரு. அப்பதான் நிறைய ஆட்கள் நடந்து வராங்க. அதுல ஒருத்தர் மட்டும் இவர்கிட்ட எதையோ தராரு. என்ன தராரு அப்படின்றத நமக்கு கிளியரா காட்ட மாட்டாங்க. வாங்கின ஆனந்த் இருக்காரு பாத்தீங்களா, நேரம் ஒரு பேங்க்குக்கு தான் வராரு. கையில நிறைய காசு வச்சிருக்காரு. இந்த காசெல்லாம் டெபாசிட் பண்ணும் அப்படின்ற மாதிரி எழுதி தந்துட்டு இருக்காரு. நகையை வித்து தான் காசு வாங்கியிருக்காரு போல. ஈரின் என்ன பண்றாங்கன்னா பக்கத்து ஊருக்குலாம் வந்துடுறாங்க. காணாம போன பொண்ணுங்களோட போட்டோவும் ஒவ்வொரு ஹோட்டல்லையா காமிச்சு விசாரிக்கிறாங்க. தெரியல தெரியல அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பதில் சொல்றாங்க. ஈரினும் டயர்ட் ஆயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவை நைட்டு ஒய்ஃப் கிட்ட ரொமான்ஸ் பண்றதுக்காக வராரு. இந்த வாரம் கோட்டை தான் முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வாரத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணணும் ஏதாவது இருக்கா அப்படின்னு ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க தடுத்துறாங்க. இவரும் சோகமா இந்த இடத்துல இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஈரினும் பைக்கை ஒரு இடத்துல நிறுத்திடுறாங்க. இப்ப பைப்பை பிடிச்சி ஒரு மொட்டை மாடிக்கு ஏறிட்டு இருக்காங்க. அந்த மொட்டை மாடியில இவங்களுக்காக ஒரு பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் தான் கராத்தே கிளாஸ்ல ஈரின் கூட இருந்த பையன் போல. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல கிஸ் பண்ணிக்கிறாங்க, பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஈரினோ வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஸ்டேஷன்ல நிறைய பொண்ணுங்களோட போட்டோ ஒட்டி வச்சிருக்காங்க. இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சுன்றதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனந்த் இருக்காரு பாத்தீங்களா, நிறைய பொண்ணுங்க கிட்ட பழகிட்டு இருக்காரு. எல்லா பொண்ணுங்களோட பேரெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்ல. அதே மாதிரி ஒவ்வொரு பொண்ணுகிட்டயும் ஒவ்வொரு பேர் சொல்லி தான் அறிமுகமாவாரு. அதை பத்தி நமக்கு பெருசா தேவையில்லை. இப்ப பேசிட்டு இருக்க பொண்ணுகிட்ட என்ன சொல்றாருன்னா, என் வீட்டுல சொன்னேன் ஆனா என்னோட வீட்டுல ஏத்துக்கல, அதனால நம்ம ரெண்டு பேருமே ஓடி போயிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த பொண்ணு நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்றாங்க. தாராளமா யோசி அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரினை காட்டுறாங்க. காணாம போன பொண்ணுங்களோட நம்பர்லாம் எந்த இடத்துல ஆனா இருக்கு அப்படின்றதெல்லாம் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அங்க இருக்கவர் என்ன சொல்றாருன்னா, மேல் இடத்து பர்மிஷன் வேணும் மேடம், அப்பதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. பொண்ணுங்க காணாம போயிருக்காங்கன்னு சொல்றேன், நீ என்னடா இப்படி கேட்கறேன்னு சொல்றாங்க. இல்ல மேடம் அதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்றாரு. விஜய் இருக்காரு பாத்தீங்களா, ஒவ்வொரு டோலோட வீடியோவா பார்த்துட்டு இருக்காரு. அந்த ப்ளூ கார் ஒரு டோல் வரைக்கும் வருது, ஆனா அடுத்த டோல்ல கிராஸ் ஆகல. அப்ப கண்டிப்பா நடுவுல ஏதோ ஒரு பகுதியில தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கிறாரு. அந்த பகுதியை நாளைக்கு அலசிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவோட சீனியர் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு அஞ்சலி வராங்க அப்படின்ற தகவல் தெரிய வருது. உடனே என்ன பண்றாருன்னா தலையெல்லாம் வாரி வச்சுக்கிறாரு. இவருக்கு ஈரின் மேல ஒரு கண்ணு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரின் நின்னுக்கிட்டே இவங்களோட வேலையை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு நிக்கிறீங்க, உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதெல்லாம் வேணாம் சார், சைனை மட்டும் போடுங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவர் எவ்வளவோ ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்றாரு. ஈரின் அவாய்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. இவரும் கடைசியில சைன் போட்டு கொடுத்துறாரு. நிறைய வீட்ல பொண்ணுங்க காணாம போயும் பெருசா கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்காம தான் இருப்பாங்க. என்னால கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னு ஈரின் கேக்குறாங்க. பொண்ணு சந்தோஷமா தானே இருக்கான்னு நினைக்கிறோம், அதனால தான் விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வரதட்சணை தான் எல்லார் வீட்லயும் பிரச்சனை அப்படின்றத ஈரினுக்கு புரிய வருது. ஈரின் பரபரப்பா வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஒரு பையன் உன்னை பொண்ணு பார்க்கறதுக்காக வரப்போறான், இந்த ஹோட்டல்ல அவன் கூட நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ இந்த சாரியோட வா அப்படின்ற மாதிரி ஒரு சாரியும் தராங்க. ஈரின் சரி அப்படின்ற மாதிரி சாரியை வாங்கிட்டு கிளம்புறாங்க. ஈரின் கண்டுபிடிச்ச விஷயத்தை பத்திலாம் ஈர கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஏழைங்க, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற அளவுக்கு இவங்க கிட்ட வசதி கிடையாது. பொண்ணுங்க இதை நினைச்சு ஃபீல் பண்ணிருக்காங்க. அப்போ ஒருத்தன் பேச ஆரம்பிச்சோன்னா பொண்ணுங்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படிதான் நடந்திருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் என்ன சொல்றாருன்னா, அந்த ரெண்டு பேரும் நான் நெருங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஐயோ நம்ம மாட்டிக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஈரினும் எனக்கு பர்மிஷன் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கிறாங்க. இப்ப அம்மாவும் அந்த மாப்பிள்ளை பையன் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு வந்துருவா அப்படின்ற மாதிரிலாம் சமாளிக்கிறாங்க. கரெக்டா ஈரினும் இந்த இடத்துக்கு வராங்க. ஆனா சாரியில வர மாட்டாங்க, அவங்க யூனிஃபார்ம்லயே வராங்க. ஈரினுக்கு சுத்தமா கல்யாணத்துல விருப்பம் கிடையாதுல, டைரக்டா சொல்ல மாட்டாங்க. இன்டைரக்டா மாப்பிளையை கிண்டல் பண்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. இதனால மாப்பிளையோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அப்செட் ஆயிடுறாங்க. இந்த சம்பந்தமே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஈரினும் அம்மாவை கூப்பிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு சம்பந்தத்தையும் இப்படிதான் நீ கேன்சல் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அம்மாவும் இந்த இடத்துல பயங்கரமா கோவப்படுறாங்க. ஈரின் நிறைய பொண்ணுங்களை பத்தி கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லா ஸ்டேஷனுக்கும் பாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
இப்ப நிறைய ஸ்டேஷன்ல நிறைய பொண்ணுங்களோட போட்டோலாம் ஒட்டி வச்சு தகவல் தெரிஞ்சா சொல்லுங்கன்னு இருக்காங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் 2 பசங்க இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேர் கிரிக்கெட் விளையாடும் போது ஒரு பையன் மேல பால் பட்டது. அந்த பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆனந்தோட பையனா தான் இருப்பான். இப்ப 2 பேரோட வீட்லயும் பேரண்ட்ஸ் எல்லாம் வர வச்சிருக்காங்க. இப்ப பிரின்சிபலும் உங்க பையன் இப்படிதான் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோட பையனை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஆனந்த் என்ன சொல்றாருன்னா, சின்ன பசங்க இப்படி விளையாடுறதுலாம் சகஜம் தான், என்னோட பையனுக்கு சின்னதா தான் அடிபட்டு இருக்கு, அதனால நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஆனந்த் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஹீரோவே பக்கத்துல வந்து பேசுறாரு. நன்றி சார் நீங்க இப்படி பண்ணதுக்குன்னு சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஆனந்த் கிளம்புறாரு. அவரு நல்லவரா இருக்க போய் நீ தப்பிச்ச, இல்ல உனக்கு என்ன தண்டனை கிடைச்சிருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பையன் கிட்ட இவர் கோவப்படுறாரு. விஜய் ஒரு பர்டிகுலர் பகுதியை செக் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, பர்டிகுலர் பகுதியில எங்கேயாவது காரை மறைச்சு நிறுத்தி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. பார்த்தா ஓபன் ஸ்பேஸ்லயே காரை நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த காரெல்லாம் செக் பண்ணி பார்க்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. கிருஷ்ணாக்கு ஆனந்த் கிட்ட இருந்து கால் வருது. இப்ப கிருஷ்ணாவும் அண்ணனுக்கு கேட்காம கிளம்பணும் அப்படின்றதுக்காக பாபுக்கு கேட்காம வெளியே வந்துடுறாங்க. ஆனந்த் கார்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே சந்தோஷமா பேசிக்கிட்டே கார்ல கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவர் வேன்ல வந்துட்டு இருக்காரு. இப்ப ரீசெண்டா ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவங்களுக்கு கால் பண்ணி பேசுறாரு. என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்னு கேக்குறாரு. நீங்க சொன்னதுதான் கரெக்ட், நம்ம 2 பேருமே வீட்டை விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி ஈரன் ஸ்டேஷனை நமக்கு காட்டுறாங்க. காணாம எல்லா பொண்ணுங்களை பத்தியும் இவங்க தகவல் சேகரிச்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா அந்த குற்றவாளியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதோட செகண்ட் எபிசோட முடியுது. தேர்ட் எபிசோடோட ஸ்டார்டிங் சீனே ஒரு வயசு பொண்ணு கல்யாண கெட்டப்ல ஒரு பாத்ரூம் குள்ள இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவங்க தான் உள்ளுக்கா லாக் பண்ணிருக்காங்க போல. தண்ணி குடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல இவங்க வாயில இருந்து நுர தள்ளுது. இவங்க இந்த இடத்துல விழுந்து இறந்து போயிடுறாங்க. இதை எல்லா எபிசோடோட ஸ்டார்டிங்கும் நமக்கு காட்டுவாங்க. இப்ப நம்ம ஈரினை காட்டுறாங்க. ஈரினும் நூல் பிடிச்ச மாதிரி தான் ஒவ்வொருத்தர்கிட்டயா போயிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணோட டீடைல் கிடைக்குதுன்னா அந்த பொண்ணுக்கு யார்கிட்ட இருந்து கால் வந்திருக்கு அப்படின்னு பாப்பாங்க. அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படிதான் இப்ப ட்ரேஸ் பண்றாங்க. சிந்துரா அப்படின்ற ஒரு பொண்ணை பத்தி தெரிய வருது. அந்த பொண்ணோட அட்ரஸும் உங்களுக்கு கிடைக்குது. அங்க போய் விசாரிக்க சொல்லி ஒரு கான்ஸ்டபிள் அனுப்புறாங்க. சரி மேடம் நான் விசாரிச்சுட்டு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. இப்ப அந்த வீட்டுக்கு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு வயசான லேடி தான் இருக்காங்க. சிந்துரா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. இந்த லேடி சரியா எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. எதுக்கு கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட பதில் கேள்வி தான் கேக்குறாங்க. இவரை எந்த பதிலும் சரியா கிடைக்கல மேடம் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணிடுறாரு. இப்ப ஆனந்த நமக்கு காட்டுறாங்க. பொண்ணுங்க எல்லாரையும் கவிதை எழுதி தர சொல்லிருப்பாரு. அந்த கவிதையில ஒரு பொண்ணோட கவிதை தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரு பொண்ணு ஆனந்தியே பார்த்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. இந்த கவிதையை நான் ஜெராக்ஸ் போட்டிருக்கேன், எல்லாரும் பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தராரு. அதே மாதிரி அந்த பொண்ணையும் பாராட்டாரு. இந்த பேப்பர்லயும் சில விஷயங்கள் எழுதி இருக்கேன், அதை கண்டிப்பா நீ பாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த பொண்ணும் சரி அப்படின்ற மாதிரி அவங்க பேப்பரை வாங்கிக்கிறாங்க. இப்ப ஃப்ரீ டைம்ல இவங்களும் லைப்ரரிக்கு வந்து உட்கார்றாங்க. என்ன எழுதி இருக்காரு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓபன் பண்றாங்க. பார்த்தா அவர் ஒரு பூவை தான் வச்சிருக்காரு. இவங்களும் வெக்கப்படுறாங்க. காணாம போன எல்லா பொண்ணுங்களை பத்தியும் எல்லா இடத்துலயும் ஈரின் ஒட்ட சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஷன்ல ஒட்டிட்டு இருக்கிறது ஒரு டாக்டர் பாத்துறாரு. அந்த டாக்டரும் ஈரினுக்கு கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர வச்சிருக்காரு. ஆக்சுவலா இவங்களுக்கு அனத பாடியா ஒன்னு கிடைச்சிருக்கும். அந்த பாடியை பார்க்க வைக்கிறதுக்காக தான் கூட்டு வந்திருக்காரு. அது வேற யாரோட பாடியும் கிடையாது, கிருஷ்ணாவோட பாடி தான். அண்ணன் பாபு இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு தகவலை பாஸ் பண்ணிடுறாங்க. அவரும் தங்கச்சியோட பாடியை பார்த்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே வெளியே நின்னுட்டு இருக்காங்க. விஜய் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் வாழ்றதுக்கு தகுதியான உலகமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா சொல்றாரு. என்ன யோசிக்கிறாருன்னு தெரியல. இந்த இடத்துல வாந்தி வந்துருது. வேகமா வாந்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. குழந்தைக்கு இவரு காரணம் இல்ல, அதனால தான் அப்செட் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனா அது விஷயம் கிடையாது. குழந்தையே வேணான்னு நினைக்கிறாரு, அதுக்காக தான் அப்செட் ஆன மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேருமே இந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. கிருஷ்ணாவோட பாடி எப்படி கிடைச்சது அப்படின்றத பத்தி ஈர கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கிருஷ்ணாவோட பாடி க்ளோஸ் ஆன பாத்ரூம்ல தான் கிடைச்சிருக்கும். கல்யாண கெட்டப்ல இருந்திருப்பாங்க. அதே மாதிரி செக்ஸ் கடைசியா வச்சுக்கிட்ட மாதிரியே இருந்திருக்கும். அதே மாதிரி சைனைடு சாப்பிட்டு தான் இறந்திருக்காங்க அப்படின்ற தகவலும் கிடைக்குது. அப்ப அவளே சூசைட் பண்ணிருக்காளா அப்படின்னு ஈர கேக்குறாரு. நான் அப்படி நினைக்கல சார், வேற ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஈரினும் சொல்றாங்க. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, சிந்துராக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு கால் பண்றாங்க. இந்த ஒய்ஃபுக்கு தான் போன் கால் வருது. இவங்களும் அட்டெண்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க நம்பர்ல இருந்து இந்த நம்பருக்கு கால் போயிருக்கு எப்படி அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த சிந்துராவும் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் அந்த இடத்துக்கு வந்து விசாரணை பண்ணோம் அப்படின்னு ஈரின் சொல்றாங்க. இந்த சிந்துராவை வேகமா காலை கட் பண்ணிடுறாங்க. இதனால ஈரின் டென்ஷன் ஆயிடுறாங்க. விடாம திரும்ப திரும்ப சிந்துராக்கு கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சிந்துராவும் இவங்களோட காலை பார்த்து பயப்படுறாங்க. எதுக்காக பேச பயப்படுறாங்க அப்படின்றது நமக்கு தெளிவா புரிய மாட்டேங்குது. இப்ப வெளியே வந்து ஹஸ்பண்ட் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அதே மாதிரி வேகமா ஒரு ரூம்குள்ள வந்துடுறாங்க. இப்பயும் ஈரின் விடாம கால் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. சிந்துராவும் அட்டெண்ட் பண்ணி தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணாதீங்க அப்படின்னு மட்டும் சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஈரின் இப்பயும் விட மாட்டாங்க, திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சிந்துரா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மாடி கிட்ட வந்துடுறாங்க. மாடியில இருந்து குதிச்சிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்படி என்ன ஆச்சு, என்னால இப்படி யோசிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. இவங்க இப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஹஸ்பண்ட் கதவை தட்டுறாரு. குழந்தை அழுவுது
போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்களும் கதவை திறந்து வெளியே வந்துடுறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட எதையும் காட்டிக்காம வேலையை பாக்குறாங்க. இப்ப ஆனந்தோட ஸ்டூடெண்ட் நமக்கு காட்டுறாங்க. இவங்களும் ஆனந்துக்காக ஒரு லவ் லெட்டர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லெட்டரை நான் 100வது தடவையே எழுதுறேன், இந்த வாட்டியாவது முடிப்பனான்னு எனக்கு தெரியல, எனக்கு உங்களை அவ்வளவு பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ரசிச்சு ரசிச்சு லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. ஆனந்த் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட வேலைக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வேன் எல்லாம் திறந்து பார்த்துட்டு இருக்காரு. பையனும் அங்கதான் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான். இப்ப ஒய்ஃப் இந்த இடத்துக்கு வராங்க. உங்ககிட்ட இன்னைக்கு பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயமா சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால நீங்க வேலையை முடிச்சுட்டு வாங்க, ரிலாக்ஸா பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இந்த கேப்ல பையன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, சைக்கிளை விட்டு இறங்கி இந்த வேனை வந்து பாக்குறான். அப்பதான் பெட்டியில நிறைய பொருட்கள் இருக்கு, நிறைய போன் இருக்கு. அதுல ஒரு போனை மட்டும் இவன் எடுத்து வச்சுக்கிறான். இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்காம இவரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. வண்டியில வந்துட்டு இருக்கும் போது ஒவ்வொரு பொண்ணுக்கா கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. நிறைய பொண்ணுங்களை ஏமாத்திட்டு இருக்கறனால இவருக்கு சில கன்ஃபியூஷன்லாம் ஏற்பட்டிருக்கும். எந்த பொண்ணுகிட்ட எந்த பேரை யூஸ் பண்ணி பேசுறோம் அப்படின்றதெல்லாம் எழுதி வச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த பொண்ணுகிட்ட பேசணும்னா இந்த நம்பரை வச்சு தான் பேசணும் அப்படின்ற மாதிரியும் நோட் பண்ணி வச்சிருப்பாரு. அது மூலியமா தான் ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி அவங்க பேரை சொல்லிலாம் பேசிட்டு இருக்காரு. பக்கவா பிளான் போட்டு ஏமாத்திட்டு இருக்காருன்னு காட்டுறாங்க. இப்ப ஆனந்தா அப்பாவோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்பாவும் நாசுக்கா இவரோட ஒய்ஃப் அஃபேர்ல இருக்காங்க பாத்தீங்களா, அதை பத்தி சொல்லிட்டாரு. உன் ஒய்ஃபை உன்னால அடக்கி வச்சுக்க முடியாதா, ஒரு ஆணா இருந்தா அடக்கி வச்சுக்கணும்டா, என் சின்ன பையன் தான் எனக்கு பையனே, நீலாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க அம்மா கிட்ட நந்துகிட்ட மாதிரி நடந்துக்க சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி ஆனந்தோ கோவமா கேக்குறாரு. அப்பா அம்மாவை அபியூஸ் பண்ணுவாரு போல, நமக்கு தெளிவா தெரியல. இப்படி கோவமா சொன்னவரு வேகமா இந்த இடத்தை விட்டு கிளம்பவும் ஆரம்பிக்கிறாரு. சிந்துரா போன் காலியே எடுக்காம இருந்தாங்களே, நேரடியா வீட்லயே போய் விசாரணை பண்ணிடலாம் அப்படின்னு ஈரின் முடிவு பண்றாங்க. இப்ப அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. பிளாட் நம்பரையும் கேட்டுக்கிறாங்க. இப்ப பிளாட்ல வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. திறந்து பாக்குற சிந்துராவும் ஈரினை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. வீட்டுக்குலாம் வர மாட்டேன்னு நினைச்சியா அப்படின்னு ஈரின் கேக்குறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நம்பருக்கு எதுக்காக கால் பண்ணிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் ஹாஸ்டல்ல இருந்தேன், நிறைய பேர் என்னோட போனை யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்றது உண்மையா இருக்கும்னு நம்புறேன், வேற ஏதாவது ஞாபகம் வந்தா எனக்கு கால் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்களோட நம்பரை தந்துடுறாங்க. தேவைப்பட்டா நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரின் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஸ்கூல்ல டீச்சரும் கிளாஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனந்தோட பையன் ஆனந்தோட போனை எடுத்துட்டு வந்தான் பாத்தீங்களா, அந்த போனை ஆன் பண்ணலாம் ட்ரை பண்றான். சார்ஜ் சுத்தமா இல்லாததுனால போன் ஆனே ஆக மாட்டேங்குது. அப்படியே கட் பண்ணி ஈரின் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இப்ப விஜய் சார்பா ஸ்டேஷன்ல ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன விஷயம் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. சொல்ற அளவுக்குலாம் பெரிய விஷயம் இல்ல அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாரு. ஆனா மத்தவங்க எல்லாம் சேர்ந்து விஜய்க்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி விஜய் வீட்டுக்கு வரத நமக்கு காட்டுறாங்க. இப்ப விஜயும் ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்றாருன்னா, குழந்தை வேணாம் தானே முடிவு பண்ணிருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம கவனமா இருந்தோம், குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குழந்தைய சந்தோஷமா ஏத்துப்போம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இந்த ஊர் குழந்தைக்கு சேஃப்டியான ஊர் கிடையாது, அதனால வேணாம் அப்படின்ற மாதிரி இவரும் அவாய்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல, குழந்தைய கலைச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இதனால ஒய்ஃப் செம்மையா அப்செட் ஆயிடுறாங்க. எதுவுமே பேசாம அவங்களோட ரூமுக்கு வேகமா போயிடுறாங்க. ஹீரோ பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுவாங்க. அப்ப டெல்லிக்கு நாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்காக போனோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தாராளமா போயிட்டு வாமா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. ஆனா அம்மா போக கூடாதுன்னு சொல்றாங்க. இவளையும் அந்த ஈரின் மாதிரி மாத்த பாக்குறீங்களா, ஈரின் பையன் மாதிரி சுத்திட்டு இருக்கா, அதனால தான் கல்யாணம் இன்னும் கூட ஆகல, அம்மா என்கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி என்னோட பொண்ணை நான் மாத்த விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. உன்னோட அம்மாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும், நீ கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி அப்பாவும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல ஆனந்த நமக்கு காட்டுறாங்க. நைட்டு நேரம் ஆனந்தம் பக்கவா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காரு. ஹோட்டல்ல ஆல்ரெடி ரூம் எல்லாம் புக் பண்ணி வச்சிருக்காரு போல. அந்த ரூம்குள்ள மட்டும் வேற கெட்டப்க்கு மாறிடுறாரு. கடைசியா ஒரு பொண்ணு வரன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்காக தான் இவர் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கதவை திறந்து அந்த பொண்ணும் வந்துடுறாங்க. அந்த பொண்ணு நுழைஞ்சோடனே இவர் என்ன பண்றாருன்னா, அவங்க கிட்ட ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கழட்ட ஆரம்பிக்கிறாரு. கழட்டிட்டு இருக்கும் போதே இவர் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. எதுக்கு போட்டோ எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. வேற எதுக்கு, ஞாபகத்துக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா இந்த போட்டோ வச்சு தான் இவர் சுய இன்பம் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல ஒண்ணா இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு பப்ளிக் டாய்லெட்ல ஏதோ ஸ்மெல் வருது அப்படின்றதுக்காக ஓபன் பண்றாங்க. பார்த்தா ஒரு பொண்ணு தான் இறந்து கிடக்குறாங்க. இப்ப ஆனந்தம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. உங்ககிட்ட பேசணும்னு சொன்னல, நம்ம பேசிடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சிடுறாங்க. நம்ம பையன் ஸ்கூல்ல இருந்து வரதுக்குள்ள இந்த விஷயத்தை பேசிடணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கும் கிறிஷுக்கும் நடுவுல அஃபேர் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லிடுறாங்க. நிச்சயமா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ன்றது எனக்கு தெரியுது, ஆனா உங்ககிட்ட சொல்லாமே என்னால இருக்க முடியாது, நான் அவர் கூட சேரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப இவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன், நீ தயவு செஞ்சு என் கூடயே இரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இல்லங்க என்னால முடியாது, எனக்கு கிறிஷ பிடிச்சிருக்கு, நான் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீயும் பையனும் இல்லாம
இல்லாம நான் என்ன பண்ணுவேன், என்னால இருக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அழ ஆரம்பிக்கிறது. கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சமாதானப்படுத்துறாங்க. எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஆறுதலும் சொல்றாங்க. பாத்ரூம்ல ஒரு பாடி கிடைச்ச மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பாடியை பத்தி தான் இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிருஷ்ணாக்கு என்ன நடந்ததோ அதே தான் இந்த பொண்ணுக்கும் நடந்திருக்கு. இதே மாதிரி எத்தனை பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்றாங்க. காணாம போற பொண்ணுங்களோட பாடி இந்த இடத்துல கிடைக்க மாட்டேங்குது, வேற ஒரு ஏரியால கிடைக்குது. அதனால தான் இவ்வளவு நாளா இது வெளியே வராம இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிறாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, காணாம போன எல்லா பொண்ணுங்களையும் நீங்க ஃபில்டர் பண்ணுங்க, இன்னும் எவ்வளவு பாடி கிடைக்குது பாப்போம்னு சொல்றாரு. இப்ப நிறைய பொண்ணுங்க இறந்து போன டீடைல் உங்களுக்கு கிடைக்க வருது. பாடி எல்லாம் ஹாஸ்பிடல்ல வச்சிட்டு கொஞ்ச நாள்ல எரிச்சிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணுங்களோட பொருள் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் தந்துடுறாங்க. எல்லாருமே கல்யாண கெட்டப்ல தான் இருந்திருக்காங்க. இப்ப திரும்பி இவங்க 3 பேருமே டிஸ்கஸ் பண்றாங்க. எல்லாருமே தலித் தான் அவன் டார்கெட் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே டார்கெட் பண்ண போறான் அப்படின்னு விஜய் கேக்குறாரு. ஏன்னா தலித் பொண்ணுக்கு ஒண்ணுனா தான் கேட்கறதுக்கு யாருமே முன் வர மாட்டாங்க, அதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் தலித் பொண்ணு அப்படின்றத நமக்கு புரிய வைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. மீடியாக்கெல்லாம் நடந்திருக்க எல்லா விஷயத்தையும் நியூஸா கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சீனியரா ஒரு நபர் இருப்பார் பாத்தீங்களா, அவரை இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. இவங்க கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தை பத்தியும் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பெரிய கேங் சேர்ந்து பண்ணுவாங்க போல அப்படின்ற மாதிரி சீனியரும் கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, கேங் எல்லாம் கிடையாது சார், கேங்கா இருந்தா கண்டிப்பா மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும், ஆனா எல்லாம் ஒரே மாதிரி நடந்திருக்கு, கண்டிப்பா ஒருத்தன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் மீடியா கிட்ட சொல்லிராதமா, சிரிப்பாங்க அப்படின்ற மாதிரி சீனியரும் திட்டுறாரு. யோ என்னையா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரை பார்த்தோம் கேக்குறாரு. இப்போதைக்கு மீடியா கிட்ட எதையாவது சொல்லி சமாளிக்கிறேன், சீக்கிரமா அந்த கூட்டத்தை பிடிக்கிற வழியை பாருங்க அப்படின்ற மாதிரி சீனியரும் வெளியே போய் மீடியாக்கள் கிட்ட பேசுறாரு. இந்த இடத்துல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோயின் கிட்ட பயங்கரமா கோவப்படுறாரு. அவர்கிட்ட நீ இப்படி தான் பேசுவியா, நான் பக்கத்துல இருக்கும் போது நீ எதுக்காக அவ்வளவு பேசுற அப்படின்னு கேக்குறாரு. சார் ஒருத்தன் தான் பண்றான் அப்படின்னு இவர்கிட்டயும் கொஞ்சம் கோவமா பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிறாங்க. சாரி சார், நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு கிரிமினாலஜி ப்ரொஃபஸரா ஒருத்தர் இருப்பாரு, அவரை பார்க்கிறதுக்காக ஹீரோயின் வந்துடுறாங்க. இந்த கேஸை பத்தின எல்லா டீடைலையும் இந்த பெரியவர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கேஸ் டீடைல்ஸையும் காமிச்சிட்டு இருக்காங்க. நான் ஒருத்தன் தான் இதை பண்றான்னு சொல்றேன், ஆனா யாரும் நம்ப மாட்டாங்க, நீங்க என்ன சார் நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. இவரும் ஒருத்தன் தான் பண்றான்னு சொல்றாரு. இத்தனை கொலை பண்ணியும் மாட்டாம இருக்கானா, சொசைட்டில நல்ல நிலைமையில அவன் இருப்பான், அதே மாதிரி மிடில் ஏஜ்டு மேனா இருக்க வாய்ப்பு இருக்கு, அவனை நீ ஏதாவது ஒரு ரூபத்துல ட்ரேஸ் பண்ணி ஆகணும். அவன் சைனைடு யூஸ் பண்ணிருக்கான்னு சொல்றல, சைனைடு சாதாரண ஆள் கிட்ட கிடைக்காது, நகை வியாபாரிங்க அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட தான் கிடைக்கும், அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி அவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஐடியா தராரு. இந்த கேஸ்ல ஹீரோயினுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்டா ஒரு நபர் ஹெல்ப் பண்ண மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அவரை ஸ்டேஷனோட வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சீனியர் கிட்ட பர்மிஷன் கேட்டிருப்பாங்க. அவரும் ஓகேன்னு சொல்லிருப்பாரு. அவர் இங்க வர மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு கிறிஷா காட்டுறாங்க. அவரோட ஹோட்டல் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல ஸ்விம்மிங் பூல்ல சந்தோஷமா குளிச்சிடுறாரு. ரூம்க்கு வந்து ஒரு ஏர் ட்ரையரை யூஸ் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனந்த் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட வேன்ல வச்சு ஏர் ட்ரையர்ல ஏதோ செட் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆல்ரெடி செட் பண்ணி மாத்தி வச்சிருப்பாரு. இப்போ இவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்து போயிட்டாரு. இப்போ ஆனந்த் இருக்காரு பாத்தீங்களா, இந்த ஹோட்டல்ல தான் இவ்வளவு நேரம் இருந்திருப்பாரு போல. இப்போ ஹோட்டலை விட்டு சைலண்டா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதோட நமக்கு 3rd எபிசோட முடிக்கிறாங்க. எல்லா எபிசோடோட ஸ்டார்டிங் சீனும் பாத்ரூம்ல ஒரு பொண்ணு சாவற மாதிரி காட்டுவாங்க. அந்த மாதிரி தான் இப்பயும் நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணுங்களா எப்படி சாவறாங்க, ஆனந்த் என்ன பேசியிருப்பாரு அப்படின்றது தான் நமக்கு இருக்க கேள்வியா இருக்கும். கிறிஷ் இறந்து போனாரு பாத்தீங்களா, அந்த ஹோட்டல்ல நமக்கு காட்டுறாங்க. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக விஜய் தான் வந்திருக்காரு. ஆக்சிடென்ட் கேஸ் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. ஆனா இங்க இருக்க ஒரு பையன் ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க நிறைய ஏர் ட்ரையர் இருக்கு, ஆனா இந்த மாதிரி ஒரு ஏர் ட்ரையர் இல்லவே இல்ல அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த கேஸை கொஞ்சம் கவனமா விசாரிக்கணும்னு விஜயும் நினைக்கிறாரு. இப்பதான் மாயாக்கு போன் கால் வருது. இவங்களும் அட்டெண்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹோட்டல்ல கிறிஷ் இறந்து போனாரு பாத்தீங்களா, அந்த தகவல் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பக்கத்துல இருந்து ஆனந்த் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப பேசி முடிச்ச ஒய்ஃப் கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி உட்கார்றாங்க. இவரும் தெரியாத மாதிரி என்னாச்சுன்னு கேக்குறாரு. இவங்களும் கிறிஷ் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்றாங்க. கவலைப்படாத அப்படின்ற மாதிரி இவரும் சமாதானப்படுத்துறாரு. ஆனந்த் வீடியோ கால்ல ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆல்ரெடி இந்த பொண்ணை காமிச்சிருப்பாங்க, நான் கூட சாரான் பேர் வச்சுக்கோங்கன்னு சொல்லிருப்பேன். இப்பயும் அந்த பொண்ணு கிட்ட தான் சாதாரணமா பேசிட்டு இருக்காரு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சோகமா பேசுறாரு. கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனந்த் பையனால் தானே ஹீரோவோட பையன் மாட்டினா, அதனால ஹீரோவோட பையன் ஆனந்த் பையன் மேல செம்ம கோவத்துல இருப்பான். இப்போ ஒரு இடத்துல புடிச்சு அவனை மிரட்டிட்டு இருக்கான். அப்பதான் அவனோட பாக்கெட்ல இருந்து போன் விழுறத பாக்குறான். போனை இவன் புடிங்கி வச்சுக்கிறான். போன்ல சார்ஜ் இல்லல, சார்ஜ் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல வச்சு சார்ஜ் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். இந்த டெக்னிக்கல் டீமை சேர்ந்த நபரை நமக்கு காட்டுறாங்க. போன் இந்த இடத்துல ஆனா இருக்கு, உடனே போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸ்கூல் பேரையும் சொல்லிடுறாரு. இவங்களும் வேகமா அந்த ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க. ஹீரோல இருந்து எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப டவர் எங்க காட்டுது அப்படின்னு ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்காங்க. ஒரு ரூம்ல தான் லொகேஷனை காட்டுது. ஹீரோவும் அந்த ரூம் ஓபன் பண்றாரு. பார்த்தா பசங்க எல்லாம் குரூப்பா நின்னு பான் வீடியோஸ் தான் பார்த்துட்டு
பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட பையன் தான் முக்கியமான ஆளா இருக்கான். ஹீரோவும் பார்த்து பயங்கரமா கோவப்படுறாரு. இப்ப போனை புடிங்கி எப்படி கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவனும் அந்த பையனோட பேரை சொல்லிடுறான். இப்ப அந்த பையனை பேசுறதுக்காக ஒரு இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. எப்படிப்பா உனக்கு போன் கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்னோட அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க, என் அப்பாக்கு தெரியாம அவரோட வேன்ல இருந்து தான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்றான். ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த பையனோட அப்பாவை ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கேன், ரொம்ப நல்ல டைப் மாதிரி தான் தெரிஞ்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. யாரையும் அவ்வளவு சீக்கிரத்துல நம்ப முடியாது சார், உடனே அந்த வேனை செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஆனந்தோட இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க இருந்து ஆனந்த கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஆனந்துக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து சாதாரணமா தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, ரொம்ப ரூடாலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. மேடம் எதுக்காக என்கிட்ட இவ்வளவு கோவப்படுறீங்க, நீங்க கூப்பிட்டோன்னே இங்க வந்திருக்கேன்ல, என்ன விஷயம் சொல்லுங்க, சொன்னாதானே புரியும் அப்படின்றாரு. இவங்களும் போன் விஷயத்த சொல்றாங்க. அந்த போனை பத்தி கேக்குறீங்களா, கீழே கிடைக்கிற பொருள்லாம் நான் சேகரிச்சு வைப்பேன், அந்த மாதிரி தான் இந்த போனை எனக்கு கிடைச்சது, நான் கிளாஸ் எடுக்க போகும்போது இது நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்னைக்கு போன் கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் ஒரு டேட்டா சொல்றாரு. ஆனந்த் சொன்ன நாளுக்கு முன்னாடி தான் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு, ஒருவேளை சுவிட்ச் ஆஃப் ஆகி விழுந்து கிடந்த போனை தான் இவர் எடுத்திருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஏன்னா இவர் மிடில் ஏஜ்டு மேன் வேறன்னு சொல்றாங்க. நானும் மிடில் ஏஜ்டு மேன் தான், அப்ப நான் தான் பண்ணன்னு சொல்ல வரியான்னு ஹீரோ கேக்குறாரு. சார் உங்களை தினமும் பார்த்து தானே இருக்கேன், நீங்க எப்படி பண்ண முடியும்னு கேக்குறாங்க. ஆனந்தம் ரொம்ப கூலா உட்காந்து இருக்காரு. இப்பதான் பேசி முடிச்சு இவங்க ரெண்டு பேருமே உள்ள வராங்க. உங்க வேனையும் நாங்க செக் பண்ணி பார்க்கணும், சர்ச் வாரண்ட சீக்கிரமா ஏற்பாடு பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சர்ச் வாரண்டே தேவையில்ல, என்னோட வேனை தானே செக் பண்ணோம், தாராளமா செக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா என்ன நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் கையோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. வேனெல்லாம் ஓபன் பண்ண வச்சிடுறாங்க. இப்ப உள்ள செக் பண்ணி பாக்குறாங்க. உள்ள பார்த்தா நிறைய புக்ஸ் தான் வச்சிருக்காரு. நான் நிறைய ஊருக்கு போய் கிளாஸ் எடுப்பேன், அதுக்காக தான் புக் எல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. இவங்க கலைச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. மேடம் கலைச்சிடாதீங்க, ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல கஷ்டப்பட்டு அடிக்கிறேன்னு சொல்றாரு. கீழே கிடைக்கிற பொருள்லாம் சேர்த்து வச்சிருக்கிறதா சொன்னீங்களா, அது எங்க அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அந்த பெட்டியில இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் பெட்டியை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. நிறைய சின்ன சின்ன பொருள்லாம் இருக்கு. எக்ஸ்ட்ராவா 2 போன் இருக்கு. அந்த 2 போனும் கேஸ்ல சம்பந்தப்படாத போனா தான் இருக்கும். ஆனந்த் எப்படி இவ்வளவு கூலா இருக்காரு அப்படின்றத இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. ஆனந்த் நைட் நேரம் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்திருப்பாரு. அப்பதான் ஒரு போன் மிஸ் ஆகிறது இவருக்கு தெரிய வந்திருக்கும். யார் எடுத்திருப்பான்னு இவருக்கு தெரியல. ஆனா மொத்த இடத்தையும் நம்ம மாத்தணும் அப்படின்னு மாத்திருப்பாரு. ஹீரோயினை ஃப்ரீயா தேடவே விட மாட்டாரு. தொண ஆனந்த் பேசிக்கிட்டே இருக்காரு. இப்ப ஹீரோயினும் ஹீரோவை கூப்பிட்டு தனியா வந்துடுறாங்க. சரி இந்த வண்டி நம்ம ஜப்தி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் பண்ணவே முடியாது, சாலிடா நம்ம கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கணும், எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆனந்தோட தம்பி சிவா இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னன்னா ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, போலீஸ் அவங்களோட கடமையை செய்யறாங்க, செய்யட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களும் நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. உனக்கு யாரு இந்த விஷயத்தெல்லாம் சொன்னது அப்படின்ற மாதிரி ஆனந்த் கேக்குறாரு. வேற யாரு, அண்ணி தான் போலீஸ் வந்ததா சொன்னாங்க, அதனால தான் வேகமா வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. உன் அன்னிக்கு வேற வேலையே கிடையாது, இந்த சின்ன பிரச்சனைக்கு போய் உன்னை கூப்பிட்டாலா, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. இப்ப மேல வரும்போது ஒய்ஃபும் வாசல்லே இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. போலீஸ் தப்பா புரிஞ்சுக்கிட்டே நம்ம வீடு வரைக்கும் வந்துட்டாங்க, வேற ஒண்ணும் கிடையாது, நீ தேவையில்லாம யோசிக்காது அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை ரூம் அனுப்பிடுறாரு. இப்ப பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வராரு. பையனும் பார்த்து அப்பா சாரி சாரின்னு சொல்லிட்டு இருக்கான். வேற என்ன பார்த்த அப்படின்னு கேக்குறாரு. இந்த பையனும் எதுவுமே பார்க்கலப்பா, போன் மட்டும் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணனா அப்பா வீட்டை விட்டே போயிடுவேன்னு சொல்றாரு. இந்த பையனும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனந்தோட அபார்ட்மெண்ட்ல ஒருத்தன் வேலை செய்வான், அவன் தான் வேனை வந்து கிளீன் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஆனந்த் சொல்லியிருப்பாரு. அவங்கிட்டயும் நம்ம விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. நீ தேவையில்லாம இவர்கிட்ட டைமை வேஸ்ட் பண்றியோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி மத்த 2 பேர் சொல்றாங்க. இல்ல எனக்கு இவர் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்றாங்க. ஆனந்த் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கிரவுண்டுக்கு வந்து ஒரு பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணிய வீட்டை விட்டு வான்ற மாதிரி சொல்றாரு. சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணும் சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி இவர் காலை கட் பண்ணிட்டாரு. இப்ப டிராவல் பண்ணி ஒருத்தனை பார்க்கிறதுக்காக வருது. இவன் தான் வேனை கிளீன் பண்றதா போலீஸ் கிட்ட இவர் சொல்லியிருப்பாரு. போலீஸ் என்ன தப்பா புரிஞ்சுட்டு என்னென்னமோ கேள்வி எல்லாம் கேட்டுட்டாங்க. என்ன பத்தி தான் உனக்கு தெரியும்ல, போலீஸ் கிட்ட எடுத்து சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது என்ன பத்தி நல்ல விதமா சொல்லு அப்படின்றத தான் இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்காரு. இந்த செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி 10,000 ரூபாய் தராரு. அவனும் வாங்கிக்கிறான். ஹீரோவா நைட் நேரம் அவரோட வீட்டுக்கு வரத நமக்கு காட்டுறாங்க. பையனும் இந்த விஷயத்தை பாக்குறான். வேகமா ஒரு ரூம்க்கு ஓடி வந்துடுறான். படிக்கிற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு அப்பா கிட்ட செம்மையா திட்டு வாங்க போற அப்படின்ற மாதிரி அக்காவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோவும் வீட்டுக்குள்ள வராரு. கொஞ்ச நேரம் வெளியே போய் படிமா அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு எந்திரிச்சு போயிடுறாங்க. இவரும் பையனுக்கு பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நான் பண்ணது தப்புதான்ப்பா, சாரி அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே தான் பக்கத்துல வரான். அப்பா எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ற மாதிரி சில விஷயங்களை பேசிட்டு இருக்காரு. இவன் பான் பார்த்திருக்கான் பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்றாரு. இதுக்கப்புறம் இப்படி நடந்துக்காத அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிடுறான். நீ உள்ள வரலாமா அப்படின்ற மாதிரி பொண்ணை கூப்பிடுறாரு. பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் இவரை இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. விஜய் வீட்டுக்கு வர்றாரு. ஒய்ஃப் சாப்பாடு வைக்கவா அப்படின்னு கேக்குறாங்க. நான் சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பெட்ரூம் வந்தவர் இவரோட தலகாணி எல்லாம் எடுத்துட்டு ஆள் பகுதிக்கு வராரு. எதுக்காக வெளியே படுக்கிறதுக்கு வரீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல எனக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி என்ன வேலைங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. வேலை இருக்குன்னு சொல்றல, புரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு. பார்த்தா இவர் கேம் தான் விளையாடிட்டு இருக்காரு.
நம்ம குழந்தை வேணும்னு சொன்னதால தான் இவர் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது ஒய்ஃப்க்கும் புரியுது. ஒய்ஃபும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மாயா இருக்காங்க பாத்தீங்களா, கிறிஷ் இறந்து போனதை நினைச்சு இன்னும் லைட்டா கவலைப்பட்டு தான் இருக்காங்க. இப்ப ஆனந்த் என்ன பண்றாருன்னா லைட்டா இவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் வேணாம்னு சொல்றாங்க. இவர் மேற்கொண்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களும் அவரை கட்டி பிடிச்சு ரொமான்ஸ் எல்லாம் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஆனந்த் பேசினார் பாத்தீங்களா, அப்ப வீடியோ எல்லாம் எடுத்திருப்பாங்க. ஈரன் என்ன பண்றாங்கன்னா ப்ரொஃபசர் கிட்ட அந்த வீடியோ காட்டிட்டு இருக்காங்க. இவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆளு நடிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது, நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் செக் பண்ணத பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஆனா என்ன சரியாவே செக் பண்ணவில்லை, பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு வந்த ஈரன் என்ன பண்றாங்கன்னா ஆனந்த பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப ஆனந்தோட Facebook வழியா ஒய்ஃபோட ப்ரொஃபைல கண்டுபிடிச்சிடுறாங்க. அவரோட ஒய்ஃபை பத்தி அவன் பையனை பத்தி எல்லாம் டீடைலா தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஜாக்கிங் ஓடுற மாதிரி ரெடி ஆயிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. அசதியா படுத்துட்டு கண்ணை மூடிட்டு இருக்காரு. இப்ப ஒய்ஃபும் பக்கத்துல வராங்க. என்ன ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல, இன்னைக்கு என்ன நாள் தெரியும்ல அப்படின்ற மாதிரி பக்கத்துல போய் படுத்துறாங்க. இவரும் டயர்டா தான் இருக்கேன், இருந்தாலும் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்ற மாதிரி அவங்க கூட சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும் போது ஈரனோட ஞாபகம் இவருக்கு சடனா வந்துருது. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சடனா பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறத நிறுத்திடுறாரு. இப்ப வேகமா வெளியே எந்திரிச்சு போயிடுறாரு. இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் யோசிச்சுட்டு இருக்காங்க. வெளியே வந்து இவரும் இப்படி யோசிச்சுட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. இப்ப வேகமா முகத்தெல்லாம் கழுவிட்டு இருக்காரு. ஈரன் ஜாக்கிங் ஓட ஆரம்பிச்ச மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா. ஓடின ஈரன் ஆனந்தோட வீட்டுக்கிட்ட தான் வந்துடுறாங்க. ஆனந்தோட வேனு கீழே தான் நின்னுட்டு இருக்கு. மேல பாத்துக்கிட்டே இவங்களும் லாக்க ஓபன் பண்ணிடுறாங்க. இப்ப உள்ள ஏதாவது கிடைக்குதா அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அப்ப ஆனந்த் இருக்காரு பாத்தீங்களா, சடனா கதவை லாக் பண்ணிடுறாரு. ஒழுங்கு மரியாதையா கதவை தர அப்படின்ற மாதிரி இவங்களும் கதவை தட்டிட்டு இருக்காங்க. அவர் வண்டியை எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்காரு. எங்க கொண்டு போறான் அப்படின்னு பயப்படுறாங்க. இப்போ ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி கதவை திறக்கிறாரு. இவங்க திறந்தோடனே அவரை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு தான் வந்திருக்காரு. என் வீட்டுல திருடுறதுக்காக வந்தாங்க, அதுக்காக தான் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி ஆனந்தம் சொல்றாரு. நான் திருட ஒண்ணும் வரல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்களே செட் பண்ணி அதை எடுக்கிறதுக்காக வந்தீங்களா, என்ன மாட்டி விட தானே இதெல்லாம் பண்றீங்கன்னு கோவப்படுறாரு. ஹீரோவும் நீ எதுக்காக இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என் ஜூனியருக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன், உள்ள வாங்க சார்னு ஹீரோவும் கூப்பிட்டு உட்கார வச்சிடுறாரு. ஆனந்தம் எதுக்காக சார் என்ன இவ்வளவு தொல்லை பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. இதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்காது சார், நீங்க கிளம்புங்கன்னு ஹீரோ சொல்றாரு. இப்ப ஆனந்தம் இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவா என்ன சொல்றாருன்னா, அவன் வீட்டுல முறைப்படி செக் பண்ணி ஏதாவது கிடைச்சதுனா கூட நீ தான் வச்ச அப்படின்னு சொல்லுவான், என்ன சொல்லுவ அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. சாரி சார், நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஒருவேளை அவன் கில்லரா இருந்து நீ போய் உன்னை சாவடிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேக்குறாரு. சாரி சார், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்ற மாதிரி ஈரனோ ஸ்டேஷனை விட்டு வெளியே வராங்க. என்ன செம்ம டோசா அப்படின்ற மாதிரி விஜய் கேக்குறாரு. வா வீட்டுல டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் ஏறி உட்கார்றாங்க. இப்போ ஒரு பொண்ணு நமக்கு காட்டுறாங்க. இவங்க ஆனந்த் கிட்ட பேசினவங்க போல. இப்ப வீட்டுக்கு தெரியாம கிளம்பணும் அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்ப செவர் எகிரி குச்சி இங்க இருந்து தப்பிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஆனந்த நமக்கு காட்டுறாங்க. அவரை வந்து லாக்கரை ஓபன் பண்றாரு. அப்பதான் அந்த பொண்ணு எழுதின லெட்டர் அங்க இருக்கு. ஆனந்த் என்ன பண்றாருன்னா மேனேஜ்மெண்ட் கிட்ட இந்த தகவலை சொல்லிடுறாரு. இப்ப மேனேஜ்மெண்ட்ல இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த பொண்ணை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. இதுக்கப்புறம் இந்த காலேஜ்லயே நீ இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப கிளாஸ் ரூம்ல அந்த பொண்ணு இல்லாத மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவர் தான் ஃப்ளர்ட் பண்ணாரு, அப்புறம் ஏன் இப்படி பண்ணாருன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் கிளீனா காட்டிக்கணும்னு நினைப்பாரு, அதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸ்டார்டிங் அல்தாஃப் ரஞ்சினி அப்படின்னு ஒரு ஜோடியை காமிச்சாங்க பாத்தீங்களா. இப்ப ரஞ்சினியோட அப்பா தான் இந்த இடத்துல பேசுறதுக்காக வந்திருக்காரு. திரும்பி அந்த ரஞ்சினி காணாம போயிட்டா, அல்தாஃப் கூட தான் போயிருக்கான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவன் என்னோட பொண்ணே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாரு. இந்த இடத்தை விட்டு கோவமா கிளம்பி போறாரு. ஈரனுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இறந்து போனதுல நிறைய பொண்ணுங்க வார கடைசியில தான் இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. வார நாள்ல இறந்திருக்காங்கன்னா அந்த நாள்லாம் என்ன அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த நாள் ஆனந்த் காலேஜுக்கு போயிருக்காரா இல்லையான்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்றாங்க. இன்னும் நீ அவரை தான் சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. ஆமா, நான் அவரை தான் சந்தேகப்படுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோவோட சீனியர் மீடியா ஆட்கள் கிட்ட பேட்டி மாதிரி தந்தாரு பாத்தீங்களா, அதை இப்பதான் நியூஸ்ல காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் வீட்ல இருந்து சிந்துராவும் பார்த்துட்டு இருக்காங்க. கல்யாண கெட்டப்ல பாத்ரூம்ல வச்சு பெண்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. இதை கேட்கிற இவங்க என்ன ஆகுறாங்கன்னு தெரியல, பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஆனந்த நமக்கு காட்டுறாங்க. பெண்களை சாவடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பான் போல. அந்த போட்டோவெல்லாம் ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்கான். இப்ப எல்லா போட்டோவையும் டெஸ்ட்ராய் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அங்க எரிஞ்சிட்டு இருக்க நெருப்புல போட்டு டெஸ்ட்ராய் பண்ணிடுறான். அப்படியே கட் பண்ணி சிந்துராவை நமக்கு காட்டுறாங்க. இவங்களும் பாத்ரூம்க்கு வந்துடுறாங்க. ஒரு பிளேட் எடுத்து இவங்களோட கையை அறுத்துக்கிறாங்க. இப்ப கையில இருந்து ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. ஈரனோ விசாரிக்கிறதுக்காக சிந்துராவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. காலிங் பெல் அடிச்சாலும் அவங்க கதவை திறக்க மாட்டாங்க. ஈரன் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கதான் 4th எபிசோட் முடியுது. 5th எபிசோடோட ஸ்டார்டிங் சீனே குச்சி யூஸ் பண்ணி ஒரு நபர் கோயிலுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஆனந்தம் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காரு. அந்த நபரும் பூஜை பண்றதுக்காக கிளம்பிடுறாரு. அவரோட குச்சி ஒரு இடத்துல வச்சிருப்பாரு. இந்த ஆனந்த் என்ன பண்றாரு,
பண்றாருன்னா அந்த குச்சி கிட்ட வராரு. அந்த குச்சியில ஸ்ட்ராங்கா இருக்கும் பாத்தீங்களா, அதை லூஸ் பண்ணி விட்டுறாரு. பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அந்த நபரும் திரும்பி குச்சியை யூஸ் பண்றதுக்காக எடுக்கிறாரு. இப்ப யூஸ் பண்ணி நடந்து வரும்போது ஏடகுடமா குச்சி ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஆனந்தம் தள்ளி இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்காரு. இவரை வில்லணுன்றதுக்காக தான் ஆனந்த் இப்படி பண்ணிருக்காரு. ஆனா இந்த பெரியவர் யாரு என்னன்றது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. கிறிஷ் இறந்து போனாரு பாத்தீங்களா, அதை நினைச்சு மாயாவும் கொஞ்சம் ஃபீல் பண்ணி உட்காந்து இருக்காங்க. இப்பதான் மாயாவோட பையன் இந்த இடத்துக்கு வரான். அப்ப நம்மளை விட்டு போக போறாரா அப்படின்ற மாதிரி கேட்கறான். எதனால அப்படி கேட்கற? அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எங்க 2 பேருக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை இருக்கதான் செய்யுது. ஆனா அந்த பிரச்சனையை பத்தி நீ கவலைப்பட தேவையில்ல, சீக்கிரமா எல்லாமே சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பையன் கிட்ட ஆனந்த் சொன்னார்ல, அதனால தான் பையன் பயத்துல அம்மா கிட்ட இப்பெல்லாம் கேட்கறான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரினை காட்டுறாங்க. ஈரினும் சிந்துராவை பாக்குறதுக்காக வராங்க. சிந்துராவை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனதா பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்க சொல்றாங்க. என்ன ஹாஸ்பிட்டல்னு தெரியாம ஈரின் குழம்புறாங்க. விஜய் இருக்காரு பாத்தீங்களா, இன்னும் சிசிடிவி எல்லாம் செக் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ ஒய்ஃபை இவர்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நாளாம் வரல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. வேலை இருக்குன்ற மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவர் எதுக்காக பண்றாரு அப்படின்றது ஒய்ஃப்க்கு தெளிவா புரியுது. இதுக்கப்புறமா நான் இந்த இடத்துல இருக்க விரும்பல, என்னோட அம்மா வீட்டுக்கு போக போறேன் அப்படின்ற மாதிரி கோவமா திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. மாயா இருக்காங்க பாத்தீங்களா, ஹோட்டல்ல அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் பாஸ் இந்த இடத்துக்கு வராரு. கிறிஷ் இடத்துக்கு இவன் தான் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் சாதாரணமா அந்த பையனை வெல்கம் பண்றாங்க. இப்ப விஜய்க்கு ஒரு தகவல் கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏர் ட்ரையர் யூஸ் பண்ணி தானே கிறிஷ் இறந்து போனாரு. அதுல ஷாக் அடிக்கிற மாதிரி யாரோ செட் பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதனால அந்த ஹோட்டல்ல போய் விசாரிக்கணும் அப்படின்னு கிளம்புறாரு. இப்போ ஹோட்டல்ல இருக்க ஒவ்வொருத்தரையா தனித்தனியா கூப்பிட்டு விசாரணை பண்றாரு. முதல்ல மாயா கிட்ட தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. மாயாவோட அஃபேர் பத்தி எல்லாம் இவருக்கு தெரியாதுல, அதனால ஜெனரலா கொஸ்டின் கேட்கறாரு. இவங்களும் அவனுக்கு எதிரின்னு யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வெளியே வந்த மாயாவும் சூர்யா அப்படின்ற ஒரு நபரை கொஞ்சம் தள்ளி கூட்டு வந்துடுறாங்க. இந்த சூர்யாவுக்கு மட்டும் இவங்க 2 பேரோட அஃபேர் நல்லாவே தெரியும். எங்களோட அஃபேரை பத்தி எல்லாம் நீ சொல்லாத, ஏன்னா எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கண்டிப்பா சொல்ல மாட்டேன் மேடம்னு சொல்றான். இவங்களும் அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. கிறிஷுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி விஜய் கேட்கறாரு. எதுக்காக அப்படி கேட்கறீங்க அப்படின்ற மாதிரி சூர்யாவும் கேட்கறான். இல்ல திட்டமிட்டு தான் அவர் சாவடிச்சிருக்காங்க, அதனால தான் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவன் உள்ளுக்குள்ள ஷாக் ஆகுறான். இருந்தாலும் வெளியே எதுவும் தெரியலன்னு சொல்லிடுறான். ரஞ்சினியோட அப்பா ரஞ்சினி காணும் சொன்னாரு பாத்தீங்களா, என்ன ஏதுன்னு விசாரணை பண்றதுக்காக விஜய் வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்பதான் ரஞ்சினியை வச்சிருந்த ரூமை காட்டாரு. அல்தாஃப் கூட அவங்க ஓடி போனாங்க பாத்தீங்களா, திரும்பி வந்ததுல இருந்து இந்த ரூம்ல தான் லாக் பண்ணி வச்சிருக்காருன்னு விஜய்க்கு தெரிய வருது. இங்க இருந்து தான் தப்பிச்சு ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் அப்பா திட்டுறாரு. கவலைப்படாதீங்க சார், கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜயும் சொல்றாரு. ஆனந்த் கூட சாரன் ஒருத்தங்க பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, இவங்கள பொறுத்த வரைக்கும் தலித்தா இருப்பாங்க. இவங்க காம்பவுண்ட்ல இருக்க ஒரு பெரியவர் இவங்களோட கேஸ்ட சொல்லி பயங்கரமா திட்டிருப்பாரு. இவங்களும் பதிலுக்கு கோவப்பட்டு பேசியிருப்பாங்க. இத பத்தி எல்லாம் ஆனந்த் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காலத்தையும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அப்பாவியும் ஆனந்தும் கேட்கறாரு. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. இவங்களும் ஆனந்த் நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. ஆனந்த் இப்ப ஆர்த்தின்ற ஒரு பொண்ணுகிட்டயே பேசிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வரதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. இவர என்ன சொல்றாருன்னா, என்னோட ஃபேமிலியில ரொம்ப தொல்லை பண்றாங்க, என் ஃபேமிலியை விட்டு நான் வந்துட்டேன், நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. சரி சீக்கிரமா நானும் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சிந்துராவை எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க அப்படின்றது பக்கத்து வீட்டு நபருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சே எனக்கு கால் பண்ணி சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஈரின் நம்பர் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த நபர் ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லிடுறாரு. இவங்களும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர் கிட்ட நிலவரத்தை பத்தி கேக்குறாங்க. இப்போதைக்கு அவங்க பேசுற நிலைமையில இல்ல அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்றாரு. அதே மாதிரி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அங்கதான் உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்க எதுக்காக முத வாட்டி விசாரிக்க வந்தாங்களோ அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹஸ்பண்டுக்கு பெருசா எதுவும் புரிய மாட்டேங்குது. சிந்துராவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு ஈரின் கேட்கிற எல்லா கேள்வியும் தெளிவா புரியுது. என் பொண்ணு இந்த நிலைமையில இருக்கும் போது இந்த மாதிரி கேள்வி எல்லாம் அவசியம் தானா, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றாரு. ஈரினும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கிளம்பிடுறாங்க. சிந்துராவோட லைஃப்ல நடந்த சில விஷயங்களை உங்ககிட்ட மறைச்சிட்டோம், இப்ப சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சிந்துராவோட அப்பாவும் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. சூர்யாவும் போலீஸ் விசாரிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம கிறிஷுக்கும் மாயாக்கும் இருக்க அஃபேரை பத்தி சொல்லிடலாம்னு நினைக்கிறாரு. இப்ப போலீஸ்க்கு கால் பண்ணி எல்லா தகவலும் சொல்லிடுறாரு. இப்ப விஜய்க்கு தான் இந்த தகவல் கிடைச்சிருக்கும். ஈரின் கிட்ட சொல்றாரு. ஈரினும் நான் போய் அந்த லேடியை விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஈரின் கேட்கிற கேள்வியை வச்சே சூர்யா போலீஸ் கிட்ட சொல்லிட்டான் அப்படின்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. ஆமா, எனக்கும் கிறிஷுக்கும் அஃபேர் இருந்தது, இல்ல என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. இந்த விஷயம் உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியுமா அப்படின்னு ஈரின் கேக்குறாங்க. என் ஹஸ்பண்ட் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிட்டேன், என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் கோவப்படுறாங்க. உங்க ஹஸ்பண்ட் இந்த கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா கிறிஷ் சாதாரணமா சாவல, திட்டமிட்டு தான் சாவடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. என் ஹஸ்பண்ட் அப்ப கொலைகாரன்னு சொல்றீங்களா? என் ஹஸ்பண்ட் கொலை பண்ற டைப்லாம் கிடையாது, முதல்ல போங்கன்ற மாதிரி திட்டி அனுப்புறாங்க. ஆனந்தும் தம்பியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. என்ன நீ மட்டும் தனியா இருக்க அப்படின்னு கேக்குறாரு. என்னோட மாமனார் கோயில்ல தவறி விழுந்துட்டாரா, அதனால தான் என்னோட ஒய்ஃபை பார்க்கறதுக்காக போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஆனந்த் ஸ்டார்டிங்ல ஒரு பெரியவரை விழ வச்சாரு பாத்தீங்களா, திட்டமிட்டு தான் விழ வச்சிருக்காரு அப்படின்றது நமக்கு இப்பதான் தெரிய வருது. இப்ப தம்பி கிட்ட என்ன சொல்றாருன்னா, அப்பா வீடு கட்டணுமா, அதுக்கு 2 லட்சம் ரூபாய் தேவைன்னு சொல்றாரு, உங்ககிட்ட காசு இருக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்பா என்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லி அப்படின்ற மாதிரி சிவா சொல்றாரு. என்கிட்ட சொன்னாரு, உங்ககிட்ட 2 லட்சம் ரூபாய் வாங்கி தரவும் சொன்னாரு அப்படின்ற மாதிரி ஆனந்த் சொல்றாரு. சரி நான் நாளைக்கு தரேன் அப்படின்ற மாதிரி
மாதிரி இவர் சொல்றாரு. இன்னைக்கே தந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆனந்த் சொல்றாரு. கடையில் தான் காசு இருக்கும், இங்கே இருங்க நான் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கடையில எடுக்கிறதுக்கு போறாரு. அந்த கேப்ல ஆனந்த் என்ன பண்றாருன்னா வேகமா மாடிக்கு வராரு. அவரோட லாக்கர் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து கொஞ்சம் காசு எடுத்து வச்சுக்கிறாரு. அவர் வரும்போது சாதாரணமா உட்காந்து இருக்க மாதிரி நடிக்கிறாரு. நாளைக்கு நீ கடையை திறக்கணும்ல, போய் படு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆனந்த் சொல்றாரு. சரிண்ணே நீ பார்த்து எடுத்து வச்சுட்டு போ அப்படின்ற மாதிரி இவரும் மாடிக்கு போய் படுக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ஆனந்த் என்ன பண்றாருன்னா ஒரு மாத்திரையை உடைக்கிறாரு. அந்த மாத்திரையை அந்த சரக்கு பாட்டிலுக்குள்ள போட்டு குளிக்க வச்சிடுறாரு. இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி இந்த வீட்டை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. விஜயா அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஒய்ஃப் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, ஒய்ஃப் இல்லாததை நினைச்சு இவரும் இந்த இடத்துல ஃபீல் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி மறுநாள் நமக்கு காட்டுறாங்க. ஈரின் ஸ்டேஷனோட ஒரு நம்பரை வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அவரும் புதுசா ஒரு நம்பரை பத்தி சொல்றாரு. இறந்து போன பொண்ணோட நம்பர்ல இருந்து கடைசி ஒரு வாரமா ஆர்த்தின்ற பொண்ணுக்கு கால் போய்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு வாரமா என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. டெக்னிக்கல் ப்ராப்ளத்தினால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. சரி இந்த ஆர்த்தியை போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஆர்த்தியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆர்த்தியும் போலீஸ் வரத மேல இருந்தே கவனிச்சிடுறாங்க. நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், போலீஸ் வச்சு என்ன தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆனந்த் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் இவங்க மைண்டுக்குள்ள யோசிக்கிறாங்க. இப்ப ஈரினும் ஆர்த்தி எங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆர்த்தி வெளியே போயிருக்கா, நான் ஆர்த்தியோட சிஸ்டர் திவ்யா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, ஆர்த்தி வந்தா உடனே எனக்கு கால் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்பரை தராங்க. உங்க சிஸ்டர் யாரையாவது லவ் பண்றாங்களா அப்படின்ற மாதிரியும் கேக்குறாங்க. எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்லிடுறாங்க. இப்ப ஈரினும் இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. உடனே இந்த விஷயத்தை ஆனந்த் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஆர்த்தியும் கால் பண்ணி சொல்றாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் பார்க்க எப்படி இருந்தா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஈரின் தான் வந்திருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. நம்ம இன்னும் சில நாட்கள் கழிச்சு கிளம்புறதா தானே முடிவு பண்ணி வச்சிருந்தோம், ஆனா சீக்கிரமா கிளம்பணும், ஏன்னா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலியமா தான் அந்த இன்ஸ்பெக்டர் லேடி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் சரி வரன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. பேசிக்கிட்டே ஆனந்த் வந்துட்டு இருக்கும் போது டயர் ஏதோ பஞ்சர் ஆயிருது போல. இப்ப யாரகரமா வண்டி ஒரு இடத்துல நின்றுது. இவரும் வண்டியை ரெடி பண்றதுக்காக இறங்கி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்காரு. நம்ம சாக போறோம்னு தெரியாம ஆர்த்தி இருக்காங்க பாத்தீங்களா, வேக வேகமா இவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்க நகை பணம் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. வேகமா கிளம்பணும் அப்படின்ற மாதிரி யாருக்குமே தெரியாம வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. இவர் இன்னும் வண்டியை ரெடி பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்பதான் பைக்ல 2 பசங்க வராங்க. இவங்கள நாங்க ஹெல்ப் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஜெனரலா பேச ஆரம்பிக்கிறாங்க. எவனோ ஒருத்தன் இந்த ஊருக்குள்ள பாத்ரூம்ல வச்சு நிறைய பொண்ணுங்களை கொலை பண்ணிட்டு இருக்கான், அவனை பத்தி கேள்விப்பட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கேள்விப்பட்டேன்னு சொல்றாரு. அவன் மட்டும் கையில மாட்டானா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்றீங்களா, நான் போனோம் அப்படின்ற மாதிரி ஆனந்தம் சொல்றாரு. ஹீரோவும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஹீரோவோட பொண்ணு அம்மாக்கு தெரியாம ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து அப்பா கிட்ட நீட்டுறா. அப்பா இதுல ஒரு சைன் போடுங்க அப்படின்னு சொல்றா. அப்பாவும் வேகமா சைன் போட்டுறாரு. அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியல அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே சொல்றா. கவலைப்படாத, அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ நல்லபடியா போயிட்டு விளையாடிட்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. மாயாவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகும், அதனால பையனை தூங்க வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்போ ஒரு டேப்லெட்டை போட்டு நசுக்கிட்டு இருக்காரு. அந்த டேப்லெட்டை பால்ல கலந்துடுறாரு. இப்ப பையன் கிட்ட பால் எடுத்துட்டு வந்து தராரு. பாலை மிச்சம் வைக்காம குடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாரு. பையனும் கொஞ்சம் கொஞ்சமா பாலை குடிக்க ஆரம்பிச்சிடுறான். இப்பதான் ஆனந்துக்கு அப்பா கிட்ட இருந்து கால் வருது. அட்டன் பண்ணி ஆனந்தோ பேச ஆரம்பிக்கிறாரு. ஏண்டா என் பேரை சொல்லி சிவா கிட்ட இருந்து 2 லட்சம் ரூபாய் காசு வாங்கியிருக்கியா, ஒழுங்கு மரியாதையா அந்த 2 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்து என்கிட்ட தர அப்படின்னு சொல்றாரு. நான் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சிவாவோட ட்ரிங்க்ல ஆனந்த் என்ன கலந்தாரு அப்படின்றது நமக்கு தெரியல. அவர் கலந்த பாட்டில் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து சிவா குடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஆனந்த காட்டுறாங்க. பையன் நல்லா தூங்கிடுறான். இப்ப பையனை படுக்க வச்சுட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஈரினும் வேலையை முடிச்சிடுறாங்க. வீட்டுக்கு கிளம்பலாம் நினைக்கிறாங்க. அப்பதான் இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வருது. அவரோட பேரு சன்னி அப்படின்றது. நான் வெளிநாட்டுக்கு போக போறேன், இன்னைக்கு நைட்டு மீட் பண்ணலாம்னு சொல்றாரு. சரி எப்பவுமே மீட் பண்ற இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. நைட்டு வேலை இருக்குன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு ஈரினும் கிளம்ப பாக்குறாங்க. இந்த வேலையை நீ விட்டாதான் உனக்கு கல்யாணம் ஆகும் போல அப்படின்ற மாதிரி அம்மாவும் திட்டிட்டு இருக்காங்க. சரிமா நான் வரேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் வேகமா கிளம்புறாங்க. இப்ப சன்னியோட இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து அவரை கட்டி பிடிக்கிறாங்க. நான் போற இடத்துல உன்னை பயங்கரமா மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சன்னி சொல்றாரு. ஏற்கனவே முடிவான விஷயம் தானே அப்படின்ற மாதிரி ஈரினும் இந்த இடத்துல சோகமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு ஹோட்டல்ல நமக்கு காட்டுறாங்க. இந்த ஹோட்டலுக்கு தான் ஆர்த்தி வந்திருக்காங்க. இப்ப இவரும் வந்துடுறாரு. இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி கிஸ் பண்ணிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஆனந்த் இருக்காரு பாத்தீங்களா, ஆர்த்திய நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இவங்க 2 பேரை காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பாங்க. இப்ப ஈரினை ஸ்டேஷன்ல விடுறதுக்காக வந்திருக்காரு. இந்த பில்ஸையும் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஈரின் கிட்ட பில்ஸை தருது. இவங்களும் வாங்கிட்டு வேகமா ஸ்டேஷனுக்குள்ள நடந்து வராங்க. ஸ்டேஷன்ல ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்க்கு வந்து லாக் பண்ணிடுறாங்க. இப்ப மாத்திரை போடலாம் நினைக்கும் போதுதான் ஈரினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இதே மாதிரி அந்த பொண்ணுங்களும் உள்ள வந்திருந்தா அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது போன் கால் வருது. ஹீரோவும் அட்டெண்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு.
இவங்களும் இவங்களோட தியரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணுங்க வேணும்ட்டே அந்த சைனைட போடல சார், கரு ஃபார்ம் ஆயிடக்கூடாது, இந்த மாத்திரையை போட்டுக்கோ அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான், அதனால தான் பொண்ணுங்க உள்ள வந்து மாத்திரையை போட்டிருக்காங்க, அதுதான் இவன் சைனைட கலந்திருக்கான்னு சொல்றாங்க. வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப ஆர்த்தி கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் மெடிக்கல் ஷாப்ல இருந்து மாத்திரையை வாங்கிட்டு வந்துடுறாரு. இந்த மாத்திரையில தான் சைனைடா கலந்திருப்பாரு. இந்த நேரத்துல பிரெக்னன்சி எல்லாம் வேணாமே, நீ என்ன பண்ணு, ஒரு பாத்ரூம்ல போய் இந்த மாத்திரையை போட்டு பிரெக்னன்சி ஆக வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ ஒரு பாத்ரூம் கிட்ட வண்டியை நிறுத்தி வாட்டர் பாட்டில தந்துட்டாரு. அவங்க பாத்ரூம்குள்ள போனோன்னு இவர் கார் எடுத்துட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் 5வது எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லா பெண்களும் இப்படிதான் இறந்திருக்காங்க அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஆர்த்தியும் உள்ள வந்து மாத்திரையை எடுத்துறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துக்கு போலீஸ்லாம் வந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. உள்ள ஒரு பொண்ணு இறந்திருக்க தகவல் தெரியுது. எல்லா இடத்துக்கும் பாஸ் பண்றாங்க. விஜயோட பேரண்ட்ஸ்க்கு விஜயோட ஒய்ஃப் எதுக்கு போயிருக்காங்கன்றது தெரியல. இப்பதான் அதுக்கான காரணத்தை கேக்குறாங்க. இவரும் விஷயத்த சொல்றாரு. இது குழந்தை இங்க வரக்கூடாதா, எதுக்காகடா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த உலகம் குழந்தைங்களுக்கு சேஃபான இடம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. முட்டாள்தனமா பேசாம உன்னோட ஒய்ஃபை கூட்டுவா அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி ஸ்டேஷன்ல இருக்க ஈரினை காட்டுறாங்க. ஈரினுக்கு அந்த இடத்துல நடந்த தகவல் இப்பதான் தெரிய வருது. உடனே போகணுன்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. விஜயும் கூப்பிடுறாங்க. ஆனா விஜய் சீனியரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டாரு. உனக்கு உன்னோட ப்ரமோஷன் தானே முக்கியம், போய் பாரு அப்படின்ற மாதிரி இவங்கள திட்டிட்டு கிளம்புறாங்க. பாடியை பார்த்தோன்னா தான் ஈரினுக்கு ஆர்த்தி ஏமாத்தி இருக்கா அப்படின்றது தெரிய வருது. இப்ப டாக்டர் கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, வயித்துக்குள்ள மாத்திரை இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. சில சமயங்கள்ல கிடைக்கும், சில சமயங்கள்ல கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி கொஞ்சம் டீடைலா அனலைஸ் பண்ணுங்க, ஏன்னா ரொம்ப முக்கியமான கேஸ்னு ஈரின் சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி டாக்டரும் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஈரினா அந்த பாத்ரூம் வந்து பாக்குறாங்க. அங்க வாட்டர் பாட்டில் இருக்கு, அதுல கைரேகை கிடைக்குதான்றதை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வெளியே சிசிடிவி இருக்கான்னு செக் பண்றாங்க. ஒரு சிசிடிவி பக்கத்திலே இருக்கு. ஆனந்த் சாரன் ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணு கிட்ட என்ன சொல்றாருன்னா, எனக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்கு, அங்க போய் செட்டில் ஆக போறேன்னு சொல்றாரு. அங்க இருந்து கால் பேசுவியா அப்படின்ற மாதிரி இவங்களும் பாவமா கேக்குறாங்க. நீ என் கூட அந்த இடத்துக்கு வந்துரு, நம்ம 2 பேர் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுக்கும் அவர் கூட போகணுன்ற ஆசை இருக்கு. நீ உண்மையா தான் சொல்றியா அப்படின்னு கேக்குறாங்க. உண்மையா தான் சொல்றேன்னு சொல்றாரு. சரி நானும் வரேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. விஜய் அடிக்கடி எனக்கு ப்ரொமோஷன் தாங்கன்னு இவரை பாக்குறதுக்கு வந்துருவாரு போல. சீனியரும் சும்மா சும்மா உன்னோட மூஞ்ச காட்டாத, பிரோஜனமா ஏதாவது பண்ணு, நானே ப்ரொமோஷன் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அல்தாஃப் 2 பேர் தூக்கிட்டு போனாங்கல்ல, அவங்களை இன்னும் கண்டுபிடிக்கல, சீக்கிரமா கண்டுபிடின்னு சொல்றாரு. சீக்கிரமா கண்டுபிடிச்சிடறேன் சார் அப்படின்ற மாதிரி விஜயும் சொல்றாரு. ஈரன் கொஞ்சம் சோகமா நின்னுட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. எதுக்காக சோகமா நிக்கிறேன்னு கேக்குறாரு. இந்த பொண்ணு நான் போய் பார்த்துட்டேன், இவ போய் சொல்லிட்டா, நான் அதுக்கு ஏமாந்துட்டேன், நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. நடந்ததுல உன் தப்பு எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி இவரும் சமாதானப்படுத்துறாரு. இப்ப டாக்டரை பார்க்கறதுக்காக வராங்க. வயித்துக்குள்ள ஒரு பில் கிடைச்சது, பிரெக்னன்சி ஆகக்கூடாதுன்னு போடுற பில்லு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது மூலியமா ஈரின் யோசிச்ச தியரி கரெக்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஈரின் அசிஸ்டன்ட் ஒருத்தர் தான் சிசிடிவியை செக் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப அவங்க இறந்த டைம் தெரிஞ்சிருது இல்ல, அதுக்கு பக்கத்துல போய் பார்க்க சொல்றாங்க. பார்க்கும் போது தான் அந்த கார் தெரிஞ்சிருது. அந்த காரோட நம்பரை நோட் பண்ணிடுறாங்க. சீக்கிரமா இந்த கார் யாரோடதுன்றத கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது சம்பந்தமா ஹீரோ கிட்டயும் தகவலை பாஸ் பண்றாங்க. அவன் இப்படிதான் பொண்ணுங்களை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேக்குறாரு. இல்ல சார், அந்த பில்லை நான் யூஸ் பண்ற நிலைமை வந்தது, அது மூலியமா தான் இந்த மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் ஹீரோக்கும் இவங்க யார் கூடயோ பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க அப்படின்றது புரிய வருது. அப்படியா, சாரி சரின்னு சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்களும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஈரின் வேற ஒரு நபர் கூட பழகுறது தெரிஞ்சோன்னா ஹீரோ கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்காரு. இப்ப வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி உட்காந்து இருக்காரு. ஒய்ஃபும் பக்கத்துல வந்து ரொமான்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஆனா இவர் வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணிட்டாரு. இவங்களும் செம்ம கோவமா படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. சாராவும் அவர் கூட கிளம்புறதுக்காக திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ரூம்மேட் என்ன கேக்குறாங்கன்னா, தெரியாத ஒரு நபர் கூட போக போறியா அப்படின்னு கேக்குறாங்க. ரிச்சர்ட் ஒன்னும் எனக்கு தெரியாத நபர் கிடையாது, கடைசி 3 வருஷமா அவர் கூட பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆன்லைன்ல இருக்க மாதிரி எல்லாரும் நிஜத்திலயும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, அதுக்காக தான் சொன்னேன், மத்தபடி உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக கிடையாது, நல்லபடியா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டும் சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாங்க. அந்த கார் யாரோடது அப்படின்ற தகவல் கிடைச்சிருது. ஆனந்தோட தம்பியான சிவாவோட காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற ஈரின் ஷாக் ஆகுறாங்க. உடனே சிவாவோட கடையில விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாங்க. அங்க இருக்க கஸ்டமர் எல்லாரையும் அனுப்பி விட்டுறாங்க. நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வரணும்னு சொல்றாங்க. அவர் ஏன் எதுக்குன்னு கேட்கறாரு. இவங்க இழுத்துட்டு போயிடுறாங்க. கூட்டமா சேர்ந்து பொதுமக்கள்லாம் இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. பொதுமக்களுக்கு நடுவுல ஆனந்தம் இந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்காரு. ஆனந்த் அதுல மயக்க மருந்து மட்டும் தான் கலந்துருப்பாரு. இப்ப தம்பி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா விஜய் இங்கதான் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஷாப்ல சைனைட் இருக்கான்னு கேக்குறாரு. கீழே ஒர்க் ஷாப்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி வேலை பார்க்குற நபர் சொல்றாரு. இப்ப விஜய் என்ன பண்றாருன்னா, கீழே வந்து அதை கைப்பற்றிடுறாரு. சிவாக்கு போலீஸ் எதுக்காக கூட்டு வந்திருக்காங்கன்னே சுத்தமா புரிய மாட்டேங்குது. எதுக்காக என்ன கூட்டு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. இவங்க பொண்ணுங்க போட்டோ எல்லாம் காமிச்சு இவங்க எல்லாம் தெரியுதா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. சரி இந்த நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த நாள் முழுக்க நான் தூங்கிட்டேன், எப்படின்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆனந்த் கொடுத்த டேப்லெட் தான் வேலையை பார்த்திருக்கோம். அன்னைக்கு முழுக்க நீங்க
தூங்கிட்டீங்கன்னா இங்க வந்தது யாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் வீடியோவை காட்டுறாங்க. இது என்னோட கார் மாதிரியே இருக்கே அப்படின்னு கேக்குறாரு. உங்களோட காரை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க தான் அங்க வந்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. சத்தியமா நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. போலீஸ்லாம் சேர்ந்து சிவாவோட காரை செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் இதுக்கு முன்னாடி கொல்லப்பட்ட பெண்களோட போட்டோஸ்லாம் அவரோட கார்ல இருக்கிறது தெரிய வருது. அதெல்லாம் ஈர கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என்னமோ இவன் மேல டவுட் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்ன நீ சொல்லிட்டு இருக்க, இவனுக்கு எதிராக தானே எல்லா சாட்சியும் இருக்கு அப்படின்னு ஈர சொல்றாரு. எவிடன்ஸ் எந்த பக்கம் கொண்டு போதோ அந்த பக்கமே போலான்னு சொல்றாரு. இப்பதான் வேற ஒரு தகவல் கிடைக்க வருது. இவங்க வாட்டர் பாட்டில செக் பண்றதுக்கு அனுப்புனாங்க பாத்தீங்களா, அதுலயும் சிவாவோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் கிடைச்சிருக்குன்னு தகவல் வருது. பாத்தியா, இன்னொன்னு ஆதாரம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஈரவா சொல்றாரு. சிவாவோட ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, சிவாவை கூட்டு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் அப்பெல்லாம் தப்பு பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்க ஹஸ்பண்ட் வீட்ல இருந்தது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஈரின் கேக்குறாங்க. இல்ல, என்னோட அப்பாவை நான் பார்க்க போயிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஈரின் கிளம்பிடுறாங்க. இந்த ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா, ஆனந்துக்கு கால் பண்றாங்க. ஹெல்ப் கேட்க தான் கால் பண்றா அப்படின்றது ஆனந்துக்கு தெரியுது. இருந்தாலும் காலை கட் பண்ணிட்டு சிரிக்கிறாரு. சிந்துரா இருக்காங்க பாத்தீங்களா, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குணமாகுறாங்க. இப்ப கண் முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹஸ்பண்டோ பக்கத்துல வந்து ஆறுதல் சொல்ற மாதிரிலாம் பேசுறாரு. உனக்கு நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. எது தெரியுமா அப்படின்ற மாதிரி இவங்களும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. யார் சொன்னா அப்படின்ற மாதிரிலாம் பதட்டமா கேக்குறாங்க. நீ எதுக்கு பதட்டமா வர, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி இவரும் சமாதானப்படுத்துறாரு. இந்த போட்டோஸ்லாம் எப்படி உங்க காருக்குள்ள வந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எப்படி வந்ததுன்னு எனக்கு சத்தியமா தெரியல அப்படின்ற மாதிரி சிவாவும் சொல்லிட்டு இருக்காரு. சரி, இந்த நாள்லாம் எங்க இருந்தீங்க அப்படின்ற மாதிரி நிறைய நாள் கேக்குறாங்க. எனக்கு தெரியாது, நான் மேக்ஸிமம் கடையில் தான் இருப்பேன். கடையில சிசிடிவியும் இருக்கு, நீங்களே செக் பண்ணி பாத்துக்கோங்கன்னு சொல்றாரு. சரி, நம்ம செக் பண்ணி பாப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. விஜய்க்கு போன் கால் வருது. இவரும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா விஜயோட மாமியார் தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம், நீங்க வர முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் வேலை பிஸியா இருக்கேன், முடிஞ்சா ட்ரை பண்றேன், உறுதியா என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்கள ஏத்துக்கிட்டு காலை கட் பண்றாங்க. இவரும் வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சிசிடிவியை செக் பண்ற வேலையை பாக்குறாரு. அப்படி செக் பண்ணும் போது தான் ஈரவும் ஈரனும் சேர்ந்து பைக்ல வருது இவருக்கு தெரிய வருது. அப்ப இவங்களோட வேலை தானான்னு யோசிக்கிறாரு. இப்ப சைலண்டா ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. விஜயம் சீனியருக்கு கால் பண்ணிட்டாரு. இப்ப எதுக்கு கால் பண்ணிருக்க அப்படின்னு சீனியர் கோவமா தான் பேசுறாரு. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, உடனே என்ன பாக்குறதுக்கு கிளம்பி வா அப்படின்னு சீனியர் சொல்லிடுறாரு. இவரும் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாரு. நான் சீனியரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்ப பாக்குறாரு. என்ன திரும்பி அவர்கிட்ட ப்ரொமோஷனுக்காக கெஞ்ச போறியா அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. இவரும் அதே இடத்துல நின்றுறாரு. நான் உன்னை விட வயசுல பெரியவன், கொஞ்சம் மரியாதை தந்து பேசு அப்படின்னு சொல்றாரு. ஈரினும் புரிஞ்சுக்கிறாங்க. சாரி சார்னு சொல்றாங்க. இவரும் பைக் எடுத்துட்டு சீனியரை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காரு. இவரோட மனசு மாற ஆரம்பிக்குது. அல்தாஃப்க்கு அவங்க நல்லதானே பண்ணிருக்காங்க, அவங்களை எதுக்கு மாட்டி விடணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இப்ப சீனியரை பார்க்கறதுக்காக வராரு. உப்பு சப்பு இல்லாத ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏயா, இதை சொல்றதுக்காக தான் உடனே வரேன்னு சொன்னியா, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத, முதல்ல கிளம்பு அப்படின்னு சீனியர் சொல்றாரு. இவரும் அந்த விஷயத்தை மறைச்சிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவரோட ஒய்ஃபும் இவரோட மாமியாரும் உட்காந்து இருக்காங்க. இவரும் பக்கத்துல வந்து உட்கார்றாரு. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி மாமியார் இவங்க ரெண்டு பேரையும் தனியா விட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவரும் சாரி சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப வயித்துல இருக்க குழந்தைய செக் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. செக் பண்ணி குழந்தையோட கண்டிஷனை பத்தி எல்லாம் டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா குழந்தை வேணாம் வேணாம் தானே சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப டாக்டர் சொல்றதெல்லாம் கேட்டு சந்தோஷப்பட்டு இருக்காரு. இத பாக்குற ஒய்ஃப்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே கட் பண்ணி ஈரவை நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஈர கிட்ட பேசுறதுக்காக ஈரின் வராங்க. அவனோட சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு. அவன் எல்லா நாளும் கடையில் தான் இருந்திருக்கான். திட்டமிட்டு யாரோ மாட்டி விட்டுருக்காங்க. இது ஆனந்தோட வேலை தான் அப்படின்னு சொல்றாங்க. ஈரின் என்ன பண்றாங்கன்னா, திரும்பி மாயாவை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி மாயா கோவமா தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஈரினும் நிறைய போட்டோஸை காமிச்சிடுறாங்க. இந்த போட்டோல இருக்க யாரையாவது தெரியுமான்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியாது, எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னு மாயா கேக்குறாங்க. இவங்க விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. என் ஹஸ்பண்ட் அப்படிப்பட்டவர் இல்ல, முதல்ல கிளம்புங்கன்னு கோவமா பேசுறாங்க. போட்டோஸ் உங்ககிட்டயே இருக்கட்டும், ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஈரினும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஈரின் போனதுக்கு அப்புறம் மாயாவும் ஒரு போட்டோவை எடுத்து பாக்குறாங்க. ஏதோ மாயாக்கு தெரிஞ்சது போல. மாயாவும் பர்மிஷன் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்ல ஒரு பாக்ஸை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஹஸ்பண்ட் இவங்களோட பர்த்டேக்காக ஒரு gift தந்திருப்பாரு. இதே நகையை தான் போட்டோல இருக்க வேற ஒரு பொண்ணு போட்டிருப்பா. நம்ம ஹஸ்பண்ட் அப்ப தப்பு பண்ணிருக்காரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. நீங்க ஏதாவது தப்பு பண்றீங்களா, என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையேன்னு சொல்றாரு. இவங்களும் போலீஸ் சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அவங்க ஏதோ வளர்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மாயாவும் நகையில கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, அதை பத்தி போலீஸ் கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு கால் பண்றதுக்கு போறாங்க. வேணாம் அப்படின்ற மாதிரி இவரும் தடுக்கிறாரு. வேகமா இவங்களை ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுறாரு. இப்ப வெளியே உட்காந்து
உட்காந்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிக்கிறாரு. இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவருக்கு வேண்டிய எல்லா திங்ஸையும் மொத்தமா எடுத்து வச்சுக்கிறாரு. இப்ப இவரோட வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப சிந்துரா நல்லா தேடி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, நீ சொல்ற இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதனால சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் சொல்றதுக்காக ஏத்துக்கிறாங்க. நாங்க இதை ரெக்கார்ட் பண்ணிக்கணும், ஏன்னா நாளைக்கு கோர்ட்ல தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கும் சிந்துரா ஓகேன்னு ஏத்துக்கிறாங்க. இப்பதான் சிந்துராக்கு என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மத்த பொண்ணுங்களை ஆனந்த் எப்படி ஏமாத்தினாரோ அதே மாதிரி தான் இவங்களையும் ஏமாத்திருப்பாரு. இவங்களும் பாத்ரூம்க்கு வந்து அந்த மாத்திரையை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் மயங்கினது ஞாபகம் இருக்கும். மறுநாள் முழிச்சு பார்க்கும் போது ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. அப்பதான் இவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறதுலாம் தெரிய வந்திருக்கும். அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து இப்ப நிம்மதியா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. சரி, நீங்க சொல்ற நபர் இந்த போட்டோல இருக்கானா பாருங்கன்ற மாதிரி போட்டோ எல்லாம் வைக்கிறாங்க. அதுல ஆனந்த் போட்டோ இருக்கு. இவன் தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஆனந்த காமிச்சிடுறாங்க. இதோட நமக்கு 6வது எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஆனந்த் கிட்ட விசாரணை பண்ணோம் அப்படின்றதுக்காக போலீஸ்லாம் மொத்தமா ஆனந்தோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனந்தோட ஒய்ஃபை தான் ரூம்ல லாக் பண்ணி வச்சிருந்தார்ல, இப்ப அவங்களும் ரூம் கதவை தட்டுறாங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஆபத்து அப்படின்றத போலீஸும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப கன்னோட வேகமா உள்ள நுழையிறாங்க. இப்ப ஒய்ஃபையும் ரூமை விட்டு வெளியே கொண்டு வந்துடுறாங்க. ஒய்ஃபும் நடந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் சொல்றது மூலியமா ஆனந்த் தான் குற்றவாளி அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஆனந்த் எங்கேயோ தப்பிக்க கூடாது, சுத்தி வளைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, பையனை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதே சமயம் ஈரனும் பக்கத்துல வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனந்த் குற்றவாளின்றது இப்பயாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீங்க தான் எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கட்டாயமா தரேன் அப்படின்ற மாதிரி மாயாவும் ஏத்துக்கிறாங்க. இப்ப மாயாவும் ஸ்டேஷனுக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. மாயா என்ன சொல்றாங்கன்னா, எங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப் அவ்வளவு நல்லாலாம் போல, ஒருவேளை இதனால அவர் இப்படி மாறி இருப்பாரா அப்படின்ற மாதிரிலாம் சோகமா சொல்றாங்க. தேவையில்லாம உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணி கவலைப்பட்டு இருக்காதீங்க, உங்களை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடில இருந்தே ஆனந்த் இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஈரின்னு சொல்றாங்க. இவங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாம் தந்துடுறாங்க. ஆனந்தோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரோட வீட்டுல தேடி பார்க்கலான்ற மாதிரி வந்துடுறாங்க. அப்பவும் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க வீட்டை செக் பண்ணி பார்க்கணும், எங்க கிட்ட வாரண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி ஈரின் வேகமா நடக்க போறாங்க. நீங்க யாருனாலும் போய்க்கலாம், ஆனா இவ உள்ள போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பேரை மாத்திட்டா மட்டும் நீ வேற கேஸ்டா மாறிட மாட்ட, நீ என்ன கேஸ்ட்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க பேசின இந்த விஷயத்துக்காக உங்களுக்கு என்னால தண்டனை வாங்கி தர முடியும், சட்ட ரீதியா நான் உள்ள போறத உங்களால தடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஈரினும் உள்ள போறாங்க. இப்ப மத்த ஆட்களும் சேர்ந்து உள்ள எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஆனந்த் ஒளிஞ்சிருப்பாரா அப்படின்ற மாதிரி தான் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஈரினும் அண்டர் கிரவுண்ட்ல இருக்க ஒரு இடத்துல தேடுறதுக்காக வராங்க. பார்த்தா அந்த இடத்துல சைனைட் இருக்கு, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனந்த் அப்பாக்கு போலீஸ் எதுக்காக வந்திருக்காங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. முதல்ல என்னோட சின்ன பையனை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க, இப்ப என்னோட பெரிய பையனை தேடி வந்திருக்கீங்க, என்னதான் நடக்குது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் சிவா மேல இருக்க சந்தேகத்தை பத்தியும் ஆனந்த் மேல இருக்க சந்தேகத்தை பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட சின்ன பையன் சிவா ரொம்ப நல்லவன், அப்பெல்லாம் பண்ண மாட்டான், ஆனா பெரிய பையன் இருக்கான் பாத்தீங்களா, கண்டிப்பா பண்றவன் தான் சொல்றாரு. ஈரனும் ஆனந்த் வேலை பார்க்குற காலேஜுக்கு வந்துடுறாங்க. அவரோட லாக்கர் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. ஏதாவது கிடைக்குமா தான் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா பிரயோஜனமா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இப்ப விஜய் கிட்ட இருந்து கால் வருது. விஜய் அவரோட அக்கவுண்ட்டை செக் பண்றதுக்காக தான் போயிருப்பாரு. அவர் அக்கவுண்ட்ல நிறைய காசு வச்சிருக்காருன்றது தெரிய வந்திருக்கு. ஆனா அந்த காசெல்லாம் எப்பயும் எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி பேங்க்ல சொல்றாங்கன்றாரு. சரி, வேற ஏதாவது ரூட்ல தேடு விஜய் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை காட்டுறாங்க. அவங்க சொந்தக்காரங்க கிட்ட பேசும்போது தான் பொண்ணு டெல்லிக்கு போறது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப பொண்ணை கூப்பிட்டு நீ டெல்லிக்கு போறியா, எதுக்காக என்கிட்ட இத பத்தி சொல்லுன்னு கேக்குறாங்க. அதே மாதிரி வேகமா ஹஸ்பண்டுக்கும் கால் பண்றாங்க. யாரை கேட்டு பொண்ணு டெல்லிக்கு அனுப்புற முடிவு எடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் இப்ப பிஸியா இருக்கேன், எதனால நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்றாரு. இல்ல இப்பயே பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவர் காலை கட் பண்ணிட்டாரு. சீனியரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. ஆனந்த பத்தி சொல்லிட்டு இருக்காரு. எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. சரி நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரோட சீனியரும் சொல்லிடுறாரு. எந்தெந்த இடம் வழியெல்லாம் தப்பிக்க வாய்ப்பு இருக்கோ எல்லா இடத்தையும் பிளாக் பண்ணி இவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தா கூட இவங்களால ஆனந்த கண்டுபிடிக்க முடியல. ஈரின் ஏறக்குறைய 24 மணி நேரமா ஸ்டேஷன்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. அம்மா ஸ்டேஷனுக்கே வந்துடுறாங்க. என்ன அப்படி வேலை, உடனே கிளம்பி வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறாங்க. இப்ப வர முடியாது அப்படின்னு ஈரின் சொல்றாங்க. அப்படி என்னதான் சார் வேலை பார்ப்பீங்க, என்னோட பொண்ணை உடனே வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்தோம் சொல்றாங்க. இப்ப ஈரின் என்ன பண்றாங்கன்னா, வேகமா அம்மாவை அந்த ஸ்டேஷனை விட்டே வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அம்மா நீங்க வீட்டுக்கு போங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. ஈரினும் சிவா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. சிவா சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயத்த தெளிவா சொல்லுன்னு கேக்குறாங்க. நான் குடிச்சேன், ஒரு பெக்லயே மயக்கமாயிட்டேன், எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உன்னோட அண்ணன் தான் உன்னை திட்டம் போட்டு மாட்டி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. உன் அண்ணன் எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. இவர என்ன சொல்றாருன்னா, சின்ன வயசுல எல்லாம் என்னோட அண்ணன் சந்தோஷமா தான் இருப்பாரு, ஆனா என்னோட அம்மா ஆக்சிடென்டலா இறந்துட்டாங்க, அப்பத்துல இருந்து தான் இப்படி மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த வாட்டர் பாட்டில்ல எப்படி உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்தது அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய வாட்டர் பாட்டில் என்னோட வீட்ல இருக்குன்னு சொல்றாரு. இவங்களும் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. உண்மையிலேயே நிறைய வாட்டர் பாட்டில் இருக்கு. இங்க இருந்து தான் ஆனந்த் கொண்டு போயிருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வந்துருது. இப்ப ஆனந்துக்கு எதிராக எல்லா விஷயத்தையும் சேகரிச்சிடுறாங்க. ஆனந்த பிடிக்கிறது மட்டும் தான் வேலை. ஹீரோவோ நான் கொஞ்ச நேரம் மட்டும் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாரு. ஒய்ஃப் செம்ம கோவத்துல இருக்காங்க. எதுக்காக நீங்க சைன் போட்டீங்க, கண்டிப்பா என்னோட பொண்ணு டெல்லிக்கு எல்லாம் போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டெல்லிக்கு போய் நம்ம பொண்ணு விளையாடுறது மூலியமா லைஃப்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு அவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அதனால அவ கண்டிப்பா
கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்ல என்னோட பொண்ணை நான் போக அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் என்னோட பொண்ணை அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டைலாம் போட்டுக்கிறாங்க. இப்ப ஒய்ஃப் கோவமா ரூமுக்கு போயிடுறாங்க. இப்ப பொண்ணு நான் போகாம வேணா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்றாங்க. இத பத்தி எல்லாம் தேவையில்லாம நீ கவலைப்பட்டு இருக்காத, கண்டிப்பா நீ ஊருக்கு போற அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பவும் ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஆனந்தோட வேனை காட்டுறாங்க. ஒரு டோல்ல அந்த வேனை கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த நபர் இருக்கான் பாத்தீங்களா, இவனுக்கு வந்திருக்க இன்ஃபர்மேஷனை பாக்குறான். ஈரன் ஸ்டேஷனுக்கு தகவலை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவனும் கால் பண்ணி தகவலை சொல்லிடுறான். இவங்க என்ன பண்றாங்கன்னா உடனே அந்த ஸ்டேஷன்ல இருக்கவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. உடனே கான்டாக்ட்ல எச்சரிக்கை பண்ணிடுறாங்க. அவங்கள சரி நாங்க செக் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பகுதியில் இருக்க எல்லா இடத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் இவங்க சொன்ன அடையாளத்துல ஒரு வேன் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கிறது தெரிய வருது. ஒரு தாபாக்கு பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கு. தாபாக்குள்ள அவன் சாப்பிட்டுட்டு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அவனுக்கு தெரியாமயே அவனை சுத்தி வளைங்கன்னு சொல்றாங்க. இப்ப போலீஸ்லாம் மொத்தமா சேர்ந்து தாபாக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. அவன் எங்க சாப்பிட்டுட்டு இருக்கான்னு கேட்டு அவனை பாத்துறாங்க. மேடம் அவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி ஈரின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சீக்கிரமா போய் லாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. இப்ப பக்கத்துல போய் லாக் பண்ணிடுறாங்க. ஆனா புடிச்சதுக்கு அப்புறம் தான் அது ஆனந்த் இல்ல வேற ஒரு பையன் தெரிய வருது. அந்த பையனோட முகத்தை பாக்குற இவரும் ஷாக் ஆயிடுறாரு. மேடம் அவன் மாட்டல வேற ஒருத்தன் தான் மாட்டிருக்கான்னு சொல்றாரு. ஆனந்த் வண்டி ஒரு கடையில வித்திருப்பாரு. அந்த வண்டி ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் வேற ஊருக்கு வண்டியை கொண்டு போன்னு இவங்க கிட்ட சொல்லிருப்பாரு. இத பத்தி இவரும் தெளிவா ஈரினுக்கு புரிய வச்சிடுறாரு. சரி வண்டியை மட்டும் எங்க ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. தப்புஸ்தானே அப்படின்ற மாதிரிலாம் கடுப்பாயிட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி ஈரவா அனுப்பி வைக்கிறாரு. ஈரினும் வீட்டுல கொஞ்ச நேரம் படுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு பையனோட போட்டோ எடுத்துட்டு வந்துடுறாங்க. இந்த பையன் எப்படி இருக்கான் பேசி முடிச்சிடலாமான்னு கேக்குறாங்க. ஈரின் என்ன பண்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட போட்டோ எல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அம்மாக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 27 பெண்களை ஏமாத்தி இருக்கான். இந்த மாதிரி தான் சாவடிச்சிருக்கான். அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அம்மாவும் அமைதியா கிளம்பிடுறாங்க. விஜயும் டயர்ட் ஆகி ஸ்டேஷன்லயே தூங்கிட்டு இருக்காரு. இப்ப அசிஸ்டன்ட்டும் ஒரு கேஸுக்காக நீங்க ஆஜராகணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன கேஸ் அப்படின்ற மாதிரி இவரும் டீடைல் எல்லாம் கேட்டுக்கிறாரு. அல்தாஃப் கேஸ் சம்பந்தமா தான் இவர் ஆஜராக சொல்லியிருக்காங்க. இவரும் அந்த இடத்துக்கு வந்து ஆஜராகிறாரு. இவங்க ரெண்டு பேருமே விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஜட்ஜும் சொல்றாரு. நீங்க தான் தேவைப்பட்டா பாதுகாப்பு தரணும் அப்படின்ற மாதிரி விஜய் கிட்ட சொல்றாரு. கட்டாயமா சார் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்ததுல விஜய் சந்தோஷம் தான் பண்றாரு. புதுசா கல்யாணம் பண்ணிருக்கீங்க, சந்தோஷமா வாழ்க்கையை ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி இவங்களை வழி அனுப்பி வைக்கிறாரு. ஆனந்த ட்ராக் பண்றதுக்கு எல்லா விதத்திலையும் இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனந்த் ஒரு இன்டர்நெட் கேஃபேக்கு அடிக்கடி போயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த இடத்துல வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அவர் இன்டர்நெட் கேஃபேல இருந்து யார்கிட்ட பேசியிருக்காரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது பெரிய ப்ராசஸ், அதனால கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி டெக்னிக்கல் பர்சனும் சொல்றாரு. இப்ப ஈரவும் ஈரினும் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இல்லீகலா நாடு விட்டு நாடு போறது ரொம்ப ஈஸி, அவன் எந்த வழியில போவானே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. இப்பதான் நமக்கு ஆனந்த காட்டுறாங்க. ஆனந்த் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட அப்பா வீட்டுக்குள்ள தான் வராரு. அப்பா தூங்கிட்டு இருக்காரு. இவரும் ஃப்ரிட்ஜை திறந்து வேகமா சாப்பாட சாப்பிடுறாரு. இவ்வளவு நேரம் இந்த ஏரியாக்குள்ளேயே தான் ஒளிஞ்சிருக்காரு போல. இப்ப அப்பாவும் இவரை பாத்துறாரு, பயங்கரமா கோவப்படுறாரு. உடனே போலீஸ்க்கு கால் பண்றேன்னு சொல்றாரு. தாராளமா போலீஸ்க்கு கால் பண்ணிக்கோங்க, போலீஸ் கிட்ட மாற்றத பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா சிவா கிட்ட அம்மாக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்ற விஷயத்த நானும் சொல்லுவேன், பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறாரு. இவரும் அமைதியா இருக்காரு. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆனந்த் சொல்றான். இவர் வேற வழி இல்லாம ஹெல்ப்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்க அக்கவுண்ட்ல 10 லட்சம் ரூபாய் இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். நாளைக்கு காலையில முத வேலையா போய் அதை எடுத்துட்டு வந்து தரீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனந்தோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, திரும்ப திரும்ப அப்பா எங்க அப்பா எங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கான். மாயா என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட அப்பா திரும்பி வர மாட்டாரு, உன்னோட அப்பா நிறைய தப்பு பண்ணிருக்காரு, அதுக்கான தண்டனையை அவர் அனுபவிச்சுதான் ஆகணும், இதுக்கப்புறம் நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பையனை கொஞ்சம் கொஞ்சமா சமாதானப்படுத்துறாங்க. ஆனந்த் கேட்ட மாதிரியே அப்பா காசு எடுத்து தந்துடுறாரு. எந்த வழியா தப்பிக்க போற, எல்லா பக்கத்துலயும் போலீஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனந்த் எந்த வழியா தப்பிக்க போறாருன்றத பத்தி எல்லாம் சொல்லிடுறாரு. நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அவர் கிளம்பினோடனே அப்பா என்ன பண்றாருன்னா போலீஸ்க்கு கால் பண்றாரு. இல்லீகலா ஒரு வழியா போக போறதா சொல்லிருப்பாரு. அதை பத்தி எல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லிடுறாரு. உடனே அந்த இடத்துல அவரை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் முடிவு பண்றாங்க. அந்த லாரி இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி தான் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப லாரியில நிறைய பேர் இல்லீகலா ஏறிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஏறிட்டாங்க, லாரியும் கிளம்ப போகுது அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஒரு நபர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப லாரி கிளம்பிருச்சுன்னு தெரிஞ்சோன்னா இவங்களும் ஒரு இடத்துல வந்து லாரியை மடக்குறாங்க. இப்ப உள்ளதான் ஆனந்த் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் வெளியே வர வைக்கிறாங்க. பார்த்தா ஆனந்த் அந்த இடத்துல இல்லவே இல்ல. அப்பா கிட்ட போய் சொல்லியிருக்காருன்னு தெரிய வருது. அப்படியே கட் பண்ணி ஒரு கூட்ஸ் வண்டியை நமக்கு காட்டுறாங்க. ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கும் போது ஆனந்தும் அதுல ஒளிஞ்சுக்கிறாரு. போலீஸ் அங்க கூட தேடிட்டு இருக்காங்க. ஆனா சாமர்த்தியமா இவர் தப்பிச்சிடுறாரு. இங்கதான் 7th எபிசோட முடிக்கிறாங்க.
சில நாட்கள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. மாயா இதுக்கப்புறமும் இந்த ஊர்ல இருக்க வேணாம், வேற ஊருக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. சிவாவும் அவரோட ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி தான் இவங்களை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் பொண்ணை கூட்டு போறதுக்கு ரெடி ஆகுறாரு. அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பொண்ணுக்கு பைக் கூட சொல்ல மாட்டாங்க, சோகமா நின்னுட்டு இருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஜீப்ல ஏறிடுறாங்க. அம்மா சோகமா இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, அம்மாவை நான் சமாதானப்படுத்திடுறேன், நீ போய் நல்லா விளையாடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் சீனியர் கிட்ட இருந்து இவருக்கு கால் வருது. என்னையா பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா கண்டுபிடின்னு சொல்றாரு. சார் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சிவா கடையில வியாபாரம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஆனந்த் கிட்ட இருந்து கால் வருது. ஆனா நீங்க போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, நீங்களே சரணடைஞ்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அப்பாவை பத்தி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். அம்மா மாடியில இருந்து தவறிலாம் வெல்ல, அப்பா எப்பவுமே அடிப்பார்ல, அந்த மாதிரி தான் மாடியில வச்சு அடிச்சாரு, அம்மா அப்படிதான் விழுந்து இறந்து போனாங்கன்னு சொல்றாரு. சிவாவும் ஆனந்த் கால் பண்ணதை பத்தி சொல்றாரு. அதை வச்சு அவரோட நம்பரை ட்ரேஸ் பண்றாங்க. வேகமா அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் அனுப்பிடுறாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது போன் மட்டும் தான் இருக்கு. அவர் தப்பிச்சு போயிடுறாரு. சிவா இருக்காரு பாத்தீங்களா, அவரோட அப்பாவை பார்க்கறதுக்காக வராரு. அண்ணன் எல்லாத்தையும் சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவன் சொல்றது உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி அப்பா சமாளிக்க பாக்குறாரு. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுப்பா, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க அப்படின்ற மாதிரி கோவமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஈரினும் பைக்கை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்துறாங்க. இவங்களோட பாய் ஃப்ரெண்ட பார்க்கிறதுக்காக திருட்டுத்தனமா எகிரி குதிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் மாடிக்கு எகிரி குதிக்கிறாங்க. பார்த்தா சடனா பின்னாடி இருந்து ஆனந்த் இவங்களோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாம் ஈரனுக்கு வந்த கனவா தான் இருக்கும். சாதாரண கனவுல இருந்து முழிக்கிறாங்க. இப்ப கோவால இருக்க ஒரு சர்ச்சை நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல தான் இவர் சாராவை கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. சாரா கிட்ட ராபர்ட் அப்படின்ற பேர் சொல்லி தான் அறிமுகமாயிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. ஒரு வயசான கப்பல் தான் இவங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இவரும் நான் பாத்ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி வந்துடுறாரு. சாராவோட போனையும் கொண்டு வந்திருப்பாரு. இப்ப அவங்க சிம்ம கழட்டி உடைச்சு போட்டுறாரு, போனையும் தூக்கி போட்டுறாரு. இப்ப இவங்க போட்ல ஏறி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் சாரா போன் மிஸ் ஆகுறத கவனிக்கிறாங்க. போன் காணோம் அப்படின்னு தேடுறதுக்காக போறாங்க. போனுக்காக இறங்க போறியா, இன்னொன்னு போன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல அதுலதான் கான்டாக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. கான்டாக்ட பத்தி எல்லாம் கவலைப்படாத, இன்னைக்கு நாள் நீ அப்செட்டா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி பேசி அவங்களை சமாதானப்படுத்துறாரு. கோவால இருக்க ஒரு பகுதியில தான் இவங்களுக்கு வீடு பார்த்து வச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. இந்த இடத்துல சந்தோஷமா இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. போலீஸ் இந்த கேஸ கோட்டை விட்டுட்டாங்கல்ல, அத பத்தி நியூஸ் மீடியா எல்லாம் பயங்கரமா பெருசு பண்ணிட்டு இருக்காங்க. டெக்னிக்கல் பர்சன் கிட்ட அந்த பொண்ணை பத்தி ஏதாவது கண்டுபிடிச்சியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இன்னும் கண்டுபிடிக்கல, ஆனா சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னும் குயிக்கா வேலை பாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு இவரை காட்டுறாங்க. இவரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. இந்த இடத்துல டீச்சரா தான் இவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. மத்த பொண்ணுங்க மாதிரி இல்லாம இவங்க கூட சேர்ந்து இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவர் ஒரு ஸ்கூல்ல தான் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப பசங்களுக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி வீட்டுல இருக்க சாராக்கு போன் கால் வருது. இன்னைக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எல்லாம் இருக்கு, வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி சாராவும் ஏத்துக்கிறாங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா ஒரு நெட் சென்டருக்கு தான் வராரு. பக்கத்துல இருக்க லேடிஸ் ஹாஸ்டல்ல பத்தி எல்லாம் சர்ச் பண்ணி பாக்குறாரு. அதே மாதிரி நிறைய பொண்ணுங்களோட டீடைல் எல்லாம் இவர் பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப சேல்ஸ்மேன் கெட்டப்ல ஆனந்த் ஒரு பஸ் ஸ்டாப் வந்து நிக்கிறாரு. அங்க இருக்க ஒரு வயசு பொண்ணு கிட்ட இந்த பஸ் வருமா அப்படின்னு கேக்குறாரு. என்னென்ன பஸ்லாம் வரும்னு போர்டு மாட்டி இருக்காங்கல்ல, அதை பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ரூடா பதில் சொல்றாங்க. இப்ப பஸ் வந்தோடனே ஏறி கிளம்பி போயிடுறாங்க. இந்த பொண்ணு வேலைக்கு ஆகாது போல அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்ப வேற ஒரு லேடி வராங்க. அவங்க கிட்ட அதே கேள்வியை கேக்குறாரு. அவங்களும் 1/4 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் நான் சேல்ஸ்மேனா தான் இருக்கேன், இந்த இடத்துல தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்திக்கிறாரு. இவங்களும் ஃபார்மலா நானும் நர்ஸா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இவரும் டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வேகமா ஒரு ஆட்டோல ஏறுறாரு. நீங்களும் அந்த வழியா தானே போறதா சொன்னீங்க, வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. அவங்க கொஞ்ச நேரம் தயங்குறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோல ஏறி உட்காந்துடுறாங்க. என் பேரு கார்த்திக் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட அறிமுகம் ஆகுறாரு. ஒரு கார்டை ரெடி பண்ணி வச்சிருப்பாரு போல, அந்த கார்டெல்லாம் இவங்க கிட்ட தந்துடுறாரு. இவங்கள பத்தி எல்லாம் சில விஷயங்கள் சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துடுறாங்க. இவரும் இறக்கி விட்டுறாரு. ஃப்ரீயா இருந்தா கால் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அவங்களும் சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. டெக்னிக்கல் பர்சன் இருக்காரு பாத்தீங்களா, கோவால இருக்க ஒரு பகுதியில இருந்து தான் அந்த பொண்ணு பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால இவங்களும் இந்த விஷயத்தை சீனியர் கிட்ட சொல்றாங்க. சரி சீக்கிரம் ரெண்டு பேரும் கிளம்பி போங்கன்ற மாதிரி சீனியரா சொல்றாரு. இப்ப நமக்கு இவரை காட்டுறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க நாளைக்கு ஃப்ரீனா நம்ம ரெண்டு பேருமே வெளியே மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் முதல்ல கொஞ்சம் தயங்குறாங்க. அதுக்கப்புறம் ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி கண்டிப்பா மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஹீரோவும் ஊருக்கு போறதுக்காக திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. நீங்க மட்டும் தான் தனியா போறீங்களா அப்படின்னும் போது இல்ல டீமோட போறேன் அப்படின்னு சொல்றாரு. அஞ்சலியும் கூட வரலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் ஆமான்னு சொல்றாரு. என்னை விட உங்களுக்கு அஞ்சலி தானே முக்கியம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எதுக்காக தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவரும் சமாதானப்படுத்துறாரு. இப்ப ஹீரோவும் சேர்ந்த மாதிரி இந்த ஊருக்கு வந்துடுறாங்க. அவங்கள பத்தி ஒவ்வொரு இடமா விசாரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு தானே அவங்க கிளம்பி போனாங்க. அந்த ஃப்ரெண்டும் என்கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்புனா. அவரோட பேரு ரிச்சர்ட்னு சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க இருந்தும் தப்புஸ்டான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க.
சீனியர் கிட்ட சொன்னோன்னா சீனியரும் கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோவும் அவரோட ஃபேமிலியில நடந்துட்டு இருக்க இஷ்யூவை பத்தி எல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினோட அம்மாவும் கல்யாணத்துக்காக பிரஷர் போட்டுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா, அதை பத்தி ஹீரோயின் சொல்றாங்க. நீ தான் சன்னின்னு ஒருத்தனை லவ் பண்ணல, அவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானு கேக்குறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட ரிலேஷன்ஷிப்பே காம்ப்ளிகேட்டட் ஆனது, அவன் ஊருக்கு போயிட்டான், திரும்பி வரமாட்டான்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணி பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகலையான்னு கேக்குறாரு. ஆவல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பேரண்ட்ஸ் ஏன் கல்யாணத்தை பத்தி யோசிக்கல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பேரண்ட்ஸ் காசு அனுப்புனா போதும்னு நினைக்கிறாங்க, என்னை பத்தி கவலையே பட மாட்டாங்கன்னு ஃபீலிங்கா பேசுறாங்க. என் வீட்லயே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி படம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. ஆனந்த் அடிக்கடி வீட்டுக்கு லேட்டா தான் வராரு. என்னால இவ்வளவு லேட்டா வரீங்க அப்படின்ற மாதிரி சாரா கேக்குறாங்க. இல்ல குழந்தைக்காக நான் எக்ஸ்ட்ரா நிறைய வேலை பாக்குறேன், அதனால தான் லேட் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நான் வேணா வேலைக்கு போகவா அப்படின்ற மாதிரி சாரா கேக்குறாங்க. இல்ல நீ ஏற்கனவே லைஃப்ல நிறைய கஷ்டப்பட்டுட்ட, அதனால நீ ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் சரி அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஆனந்த் புதுசா ஒருத்தங்க கிட்ட பழகுறாரு பாத்தீங்களா, அவங்களோட பேரு கவிதா அப்படின்றது. அவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, எனக்கு பொண்ணு பாத்துட்டாங்க, டௌரிலாம் கூட பேசி முடிச்சிட்டாங்க, ஆனா எனக்கு தான் விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. எனக்கு உனதான் பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் சிரிச்சுக்கிட்டே ஆமா அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. ஹீரோயினும் அவங்களோட ப்ரொஃபசர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை பொண்ணுங்களை அநியாயத்துக்கு சாவடிச்சுட்டு அவன் தப்புச்சிட்டானே, அதை நினைச்சா கோவமா வருது அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொஃபசர் என்ன சொல்றாருன்னா, இத்தனை கொலை பண்ணிருக்கான், அவனால திரும்பி இதை பண்ணாம இருக்க முடியாது, திரும்பி பண்ணுவான், உன்கிட்ட மாட்டவும் செய்வான், கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஒரு வேலையை பத்தி சொன்னல, வரதுக்கு 2 நாள் ஆகும், நீ வீட்டுல பத்திரமா இரு அப்படின்னு சொல்றாரு. சாராவும் சரி அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. கவிதாவை மீட் பண்ற மாதிரி தான் இவருக்கு பிளான் இருக்கும். கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்க வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. பார்த்தா ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணிலாம் லீக் ஆயிட்டு இருக்கு. அதனால ஒரு நபரை வீட்டுக்கு கூப்பிட்டு பார்க்க வைக்கிறாங்க. அவரும் பார்த்துட்டு இதை மாத்தணும், செலவு இவ்வளவு ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்கிட்ட காசு சுத்தமா இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரி என்னோட கார்டுல கொஞ்சம் காசு இருக்கும்னு நினைக்கிறேன், அது மூலியமா தரதுக்கு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கார்டு மூலியமா இவங்களும் காசை தந்துடுறாங்க. அந்த கார்டை யூஸ் பண்ணோனே இவங்களுக்கு தகவல் வந்துருது, அவன் அந்த கார்டை யூஸ் பண்ணிருக்கான், உடனே அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்ப வேகமா எல்லாருமே கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சாராவோட போட்டோ காமிச்சு விசாரணை பண்றாங்க. இவங்க வீட்ல தான் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரி இவனை பாத்திருக்கியா அப்படின்ற மாதிரி ஆனந்த போட்டோ காட்டுறாங்க. சாராவோட ஹஸ்பண்ட் ரிச்சர்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்கள வேகமா அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. சாராவும் நீங்க யாரு என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்களும் ஆனந்த பத்தி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. ஆனா சுத்தமா இவங்களால நம்ப முடியல. அதனால இவங்களுக்கு ப்ரூஃபா நிறைய விஷயங்களை காட்டிடுறாங்க. உங்களுக்கு இதை கேட்கும் போது கஷ்டமா இருக்கும்ன்றது எனக்கு புரியுது, ஆனா உடனே அவருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்ப இவங்களும் கால் ட்ரை பண்றாங்க. விஜய் இருக்காரு பாத்தீங்களா, சாரா சொன்ன நம்பரை ட்ரேஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க போன் பண்ற கால் கூட அந்த இடத்துல வருது. அவர் பைக்லயே போனை விட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி இங்க இருக்க ஹீரோயின் கிட்ட தகவலை பாஸ் பண்றாரு. இப்ப ஏதாவது ஒரு ஹோட்டல்ல வேற ஒரு பொண்ணு கூட அவன் சந்தோஷமா இருக்க வாய்ப்பு இருக்கு, எப்படியாவது எல்லா ஹோட்டலுக்கும் நம்ம அலர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. கோவால இருக்க போலீஸும் ஹெல்ப் பண்றதா சொல்றாரு. கவிதாவோ ரூமுக்கு தான் வர சொல்லிருப்பாரு. கவிதாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப உள்ள கூப்பிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல ரொமான்ஸ் பண்றதை நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவர என்ன சொல்றாருன்னா, காண்டம் கிழிஞ்சிருச்சு, அதனால நாளைக்கு காலையில வேலையா உனக்கு ஒரு பில்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு இந்த நேரம் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி போன் எடுத்து இவங்க இஷ்டத்துக்கு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த ஹோட்டலோட மேனேஜரை நமக்கு காட்டுறாங்க. போலீஸ் கிட்ட இருந்து வந்திருக்க தகவலை பாக்குறாரு. இவரை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த தகவல் எல்லாம் சொல்றாரு. ஹீரோனும் மொத்த டீமோட இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மேனேஜர் கிட்ட என்ன ரூம்னு கேட்டுக்கிறாங்க. வேகமா அந்த ரூம்க்கு வந்து கதை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. இவரை கன் பாயிண்ட்ல லாக் பண்ணிடுறாங்க. அங்க இருந்து இழுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு கார்த்திகை இழுத்துட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி கவிதாவும் கேக்குறாங்க. நீங்க நூல் இலையில தப்பிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் புரிய வைக்கிறாங்க. பயங்கரமா அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. இப்ப ஆனந்த் அரெஸ்ட் பண்ணி இவங்களோட ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. மீடியா ஆட்கள் கிட்ட எல்லாம் சீனியர் இருக்காரு பாத்தீங்களா பேசுறாரு. இப்ப இவரோட அசிஸ்டன்ட் எல்லாரையும் பயங்கரமா பாராட்டிட்டுலாம் இருக்காரு. இப்ப ஹீரோனும் செல்லுக்குள்ள இருக்க இவரை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. எதுக்காக அந்த அப்பாவி பொண்ணுங்க எல்லாம் கொன்னு அப்படின்னு கேக்குறாங்க. நல்ல பொண்ணுங்களா இருந்தா தெரியாதவன் பேசினா பேச மாட்டாங்க, தெரியாதவன் கூப்பிட்டா அவனை நம்பி எங்கேயும் வர மாட்டாங்க, அதுல இருந்தே தெரியல இவங்க எல்லாம் நல்லவங்க கிடையாது, அதனால தான் சாவடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்களோட கேஸ்ட பத்தியும் ரொம்ப மோசமா பேசுறாரு. நீயும் அவங்கள மாதிரி ஒருத்தின்றது எனக்கு நல்லா தெரியும், உன்னோட சர்நேமை மாத்திட்டா மட்டும் நீ மேல் ஜாதியா மாறிட மாட்ட, எப்பவுமே நீ கீழ் ஜாதி தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோனும் அவர் சொன்னதை யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோன் அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பார்த்தோன்னே இவங்க என்ன கேஸ்ட்னு கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக தான் பேர் அந்த மாதிரி வச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் இவங்களோட பழைய பெரிய மாத்திக்கலாம் நினைக்கிறாங்க. சீக்கிரமா மாத்திருங்க அப்படின்னு சொல்றாங்க. 2 நாளா மாறிடும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவரும் சொல்றாரு. மத்தவங்க நம்மளை எப்படி பாக்குறாங்கன்றதுக்காகலாம் சர்நேமை நம்ம மாத்த தேவையில்ல, நம்ம பழைய சர்நேம்லயே இருக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் முடிவு பண்ணிட்டாங்கன்ற மாதிரி காமிச்சு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த சீரிஸ் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.